सीतापदे राम 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 श्री रामनाम सिंह की जय. அதாவது ஸ்ரீபதியான சீதாராமுடைய பொருளாதார விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் நம்ம ஏற்கனவே கபில வாசுதேவருடைய கதையை பார்த்துன்னு வரோம். அதில் சில விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். இந்த கபில வாசுதேவருடைய உபதேசத்தை, கபில வாசுதேவருடைய கதையை கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் விஸ்தாரம் பார்க்கலாம். ராம ராம. சரி, அதாவது பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மதுகரடை உள்ள வதம் பண்ணக்கூடிய பகவான் தான் உன்னுடைய கர்ப்பத்துல பிரவேசிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அம்ச வாகனத்துல அவர் கிளம்பி போயிட்டார் தன்னுடைய தேவர்களோட, தன் ரிஷிகளோட. அப்படி போன பிறகு கபில வாசுதேவர் அவதரிக்கிறார். அப்படி அவதரிக்கும் போது அவரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. யாரு? கத்தம் பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்றார். என்ன ஸ்தோத்திரம் பண்றாரு பார்க்கலாம். பகுஜன்ம விபக்வேன சம்யக் யோக சமாதினா திரஷ்டம் யதந்த யதயா சூன்யாகாரிஷு யத்பதம் சே ஏவ பகவானத்ய ஹேரணம் நகனையனஹ கிரகேஷு ஜாது கிராம் ஜானம் யஸ்வானம் பக்ஷபோஷணஹ. அதாவது பல ஜென்மத்துடைய பழக்கம் காரணமாக அந்த சித்தித்த இந்த யோகம், அதாவது பக்தி யோகத்துல அமைந்த இந்த ஒருமுகப்பட்ட மனது இருக்கு இல்லையா, பக்தி யோகத்தினுடைய பழக்கத்தினால ஒருமுகப்பட்ட மனதினால் மனசு பரிசுத்தமானவர்கள் யாரு? சன்னியாசிகள். இந்த பக்தி யோகத்துல மனசு பரிசுத்தமாக்கின சன்னியாசிகள்லாம் என்ன பண்றாங்க? பகவத் ஸ்வரூபத்தை காண முயற்சி பண்றாங்களாம். பகுஜன்ம விபக்வேன சம்யக் யோக சமாதினா திருஷ்டும் எதந்தே எதையா சூன்யாகாரிஷு, அதாவது எத்பதம், அதாவது அஷ்டாங்க யோக பயிற்சி பண்றவங்க கூட பல ஜென்ம பழக்கம் காரணமாக தியானம் பண்ணி பழக்கப்பட்டவர்கள் இல்லையா. அப்படிப்பட்ட கிடைத்திருக்க அரிதானவற்ற அப்படியேப்பட்ட யோகிகள்லாம் தியானம் பண்ணக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்தை சுலபமாக எங்களுக்கு ஊனக்கண்களால பார்க்கும்படியாக எங்கள் வீட்டில் அவதாரம் பண்ணியிருக்கீங்களே என்று ஆச்சரியத்தோட இப்படி ஸ்தோத்திரம் பண்றார் கத்தம் பிரஜாபதி. பகுஜன்ம விபக்வேன சம்யக் யோகம், மனசு ஒருமுகப்பட்டு அப்படி யோக சமாதியுடன் கூடிய அப்படிப்பட்ட யோகத்துல சித்தி அடைந்தவர்கள் தான் பார்க்கக்கூடிய இந்த ரூபம். திரஷ்டம் எதந்தே எதையா சூன்யகாரிஷு யத்பதம். அப்படிப்பட்ட மனசுல சித்தை காக்கிரியத்துல சித்தத்தை ஒருமுகப்படுத்துறதுனால அந்த ஹிருதயத்தை பரிசுத்தமான ஹிருதயத்தில் தான் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அப்படி காட்சியளிக்கக்கூடிய உங்களுடைய சொரூபத்தை அதுவும் பல ஜென்மங்களாக அந்த யோகா அபியாசம் பண்ணி மேலே காம குரோதங்களை மறுபடியும் விழுந்து மறுபடியும் ஏறி கஷ்டப்பட்டு யோகாபியாசம் பண்ணி அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணி மனசு பரிசுத்தமாக்கி பார்க்கக்கூடிய அந்த ரூபத்தை, அதுவும் பக்தி பகவானத்துல பக்தி கொண்டாதான் என்னதான் யோகம் பண்ணாலும் அஷ்டாங்க யம நியமங்களை கடைப்பிடிச்சாலும் பக்தி இல்லைன்னா பகவானை தரிசனம் பண்ண முடியாது. அந்த யோகங்கள்லாம் பயிற்சி பண்ணி கடைசியில பக்தி யோகத்துக்கு வந்த பிறகுதான் அவர்கள் ஒருமுகப்பட்ட மனதோட பகவானை பார்க்கலாம், மனசை பரிசுத்தப்படுத்தி கொண்டு. அப்படி எந்த ஸ்வரூபத்தை அப்போட பார்க்கறாங்க சொல்ல காண முயற்சி பண்றாங்களாம். அப்போ கூட பகவானை நினைச்சாதான் அவர்கள் பார்க்க முடியும், தானே தன்னை காண்பிச்சாதான் அவர்கள் பார்க்க முடியுமே தவிர இவர்கள்லாம் காண முயற்சி பண்றாங்க, ஒருமுகப்படுத்தி பகவானை தியானம் பண்றாங்க. அப்படிப்பட்ட காண முயற்சிக்கின்றனரோ அப்படிப்பட்ட பகவானே நீர் அந்த எங்களிடம் உள்ள தாழ்மையை பொருட்படுத்தாம எங்களுடைய இந்த தாழ்மை, எங்களுக்கு கிரகஸ்த ஆசிரமத்தை கடைபிடிக்கிற எங்கள் மேல உள்ள தாழ்மையை பொருட்படுத்தாமல், எங்களுடைய ஏழ்மை நிலையை பொருட்படுத்தாமல் இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற எங்களுடைய கிரகங்களில் நீங்கள் அவதாரம் பண்ணியிருக்கீங்களே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய சொந்த பக்தர்களுடைய பட்சத்தை போஷிக்கிறீங்களே. தன் பக்தர்கள் உங்களுக்கு வசதி, என்னதான் இருந்தாலும் யோகிகளை விட பக்தர்கள் வசதி, அதுவும் தன் பக்தர்கள் எப்போதும் என்னிடத்துல பக்தி பண்ண பொருள் அவர்கள் தான் வசதி அப்படின்னு அந்த பக்தர்களை பக்ஷபோஷனாக அந்த பக்தர்களை போஷிப்பதற்காகவே நீங்கள் எங்கள் வீட்டில் அவதரித்திருக்கிறீர்கள். அந்த பக்த பக்ஷபாதி அப்படின்றத நிரூபிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ற. ஏவ பகவானத்திய ஹேளனம் நகனைய நக கிரகேஷு ஜாது கிராம்யானம் யஸ்வானம் பக்ஷபோஷணா. அப்படிப்பட்ட
இந்த உலக விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற எங்களுடைய கீழ்நிலையை பொருட்படுத்தாமல் அப்படியேப்பட்ட நாங்கன்னா புத்திரகாமேஷ்டி யாகமா பண்ணோம் தசரதர் மாதிரி, இல்லை அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணுவோம், ஒண்ணுமே இல்லையே. நாங்களாம் பெரிய ராஜரிஷிகளா? நாங்களும் ஒரு இல்லறவாசிகள், தேவகதி மாணவியோடு இருக்கிறேன். எங்க வீட்டுல நீங்க அவதாரம் பண்ணது இது என்ன? இது பரிகாசத்துக்குரியதாக இருக்கிறது. எங்க வீட்டுலாம் போய் நீங்க அவதாரம் பண்ணலாமா? பண்ணிருக்கீங்களே, எவ்வளவு கருணை. அப்போ மற்ற தகுதிகள்லாம் பார்க்காம பக்த பக்ஷ போஷணக, அந்த பக்தர்கள் மேல உள்ள கருணையை ஒன்றினாலேயே நீங்கள் அவதரித்திருக்கிறீர்களே. அப்படிப்பட்ட யோகிகளுக்கே பிடிபடாத நீங்கள் பல ஜென்ம பழக்கத்துல வாதாசி பர்ணாசிகளா இருந்து எந்த மனசை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஹிருதயத்துல பார்க்க முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கே புலப்படாத நீங்கள் எங்கள் வீட்டுல சுலபமா அவதரித்திருக்கிறீர்களே என்று இப்படி புகழ்கிறார் கர்த்தம் பிரஜாபதி. அடுத்தது என்னன்னா, ஸ்வீயம் வாக்கியமிருதம் கர்த்தம் அவதீர்ணோ அசிமே கிரகே சிகிர்ஷுர் பகவான் ஞானம் பக்தானம் மானவர்த்தனக. உனக்கு புத்திரனாக ஆகப் போகிறேன் என்ற எனது வார்த்தையை உங்களுடைய வார்த்தையை சத்தியமாக்குவதற்கு வேண்டியும் பக்தர்களுக்கு ஞான சாதனமான சாங்கிய சாஸ்திரத்தை செய்ய விருப்பம் கொண்டும் பக்தர்களுடைய பெருமையை விருத்தி செய்கின்ற நீர் எனது பத்தினி இடத்துல தேவகூதி இடத்துல நீங்கள் அவதரித்திருக்கிறீர்களே அப்படின்றார். எதுக்காக? 3 காரணம். உங்க வாக்கிய சத்தியமாக்கத்துக்காகவும், பக்தர்களுக்கு ஞான சாதனமான சாங்கிய சாஸ்திரத்தை விஸ்தாரப்படுத்தவும், அதே சமயத்துல பக்தர்களுடைய பெருமையை விருத்தி செய்வதற்காகவும் என் பத்தினியான தேவகூதி இடத்துல நீங்கள் அவதரித்திருக்கிறீர்களே என்று இப்படி புகழ்ந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்றார். பகவான் அவதார காலத்துல உங்களுக்கு பிராகிருத ரூபம் கிடையாது, மனுஷ ரூபம் கிடையாது, பாஞ்ச பௌதிகளால் ஆன ரூபம் கிடையாது. நீங்கள் தெய்வீகமான அலௌகிகமான ரூபம் உடையவர். வைகுண்டவாசினா சங்கு சக்கரம் கதை பத்மம் போன்ற சதுர்புஜாதி ரூபம் தான் உங்களுக்கு சிரேஷ்டமானது. அதான உங்களுடைய ரூபம். ஆனா நீ 2 கைகள் உள்ள மனுஷ ரூபம் எடுத்தது என்ன தெரியுதுன்னா, பக்தர்களுக்கு சுலபமா பழகக்கூடிய அளவுக்கு 2 கைகள் உள்ள மனுஷனா அதானே சுலபமா பக்தர்களா பழக முடியும். அதனால் பக்தர்களுக்கு எந்தெந்த ரூபம் ருச்சிக்கிறதோ அதுவே உங்களுக்கும் ருச்சிக்கிறது அல்லவா? அதனால் எங்களோட சேர்ந்து நீங்கள் எங்களை போல ரூபம் உடையவர்களாக அப்படிப்பட்ட மனுஷ ரூபம் எடுத்திருக்கிறீர்களே, அதுதான் இங்க சொல்றார். தான் ஏவதே அபிரூபாணி ரூபாணி பகவான்ஸ்தவ யானி யானிச்ச ரோச்சந்தே ஸ்வஜனானம் அரூபினக. உங்களுக்கு பௌதிகமான ரூபங்கள் கிடையாது, அப்படிப்பட்ட தெய்வீகமான ரூபமுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் உங்க ஸ்வரூபம். ஆனா பக்தர்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மனுஷ ரூபத்தில் அவதரித்திருக்கிறீர்கள். என்ன ஒரு கருணை பாரு பகவானுக்கு அப்படின்னு சொல்றார். தாம் சூரியபிஸ் தத்துவ புபுத்சயாத்தா சதா விவாதார்ஹண பாத பீடம் ஐஸ்வர்ய வைராக்கிய யசோ அவபோத வீரியஸ்ரீய பூர்த்தமகம் பிரபத்தே. அதாவது வித்வான்கள்லாம் அந்த தத்துவ ஞானத்தில் ஆவல் கொண்டு என்ன பண்றாங்க, இந்த கபிலவாசுதேவர் தான் வழிபடுறாங்களாம். வித்வான்கள்லாம் அந்த தத்துவ ஞானம் பெறுவதற்காக இந்த பகவானை தான் வழிபடுறாங்களாம். அதான் சதா அபிவாதன அர்ஹண பாதபீடம், உங்கள் திருவடி கமலங்களில் தான் அவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள். எதுக்காக? அந்த சாங்கிய சாஸ்திரமாகிய அந்த ஞானத்தை பெறுவதற்காக, அந்த உயர்ந்த ஞானத்தை அடைவதற்காக. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்னா, பக என்ற சப்தத்துக்குரிய 6 ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக கொண்டவர் நீங்கள். என்னென்ன ஐஸ்வர்யம்? வைராக்கியம், அதாவது செல்வம், அத்துறவு, பரிபூர்ணமான செல்வம், பரிபூர்ணமான துறவு, பரிபூர்ணமான புகழ், பரிபூர்ணமான ஞானம், பரிபூர்ணமான பலம், பரிபூர்ணமான அழகுடையவர். ஐஸ்வர்ய வைராக்கிய யசோ அவபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தே. அப்படிப்பட்ட உங்களை நான் சரணமடைகின்றேன் அப்படின்னு கபிலவாசுதேவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் கர்த்தம் பிரஜாபதி. அதுக்கு பிறகு 5 வயது ஆன பிறகு அதான் நம்ம இந்த 9 பெண்களையும் கன்கைகளும் ரிஷிகள் மரிச்சி முதலான பிரம்ம ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு சன்னியாசம் மேற்கொள்ள போகிறார். சன்னியாசம் மேற்கொள்ள போகும்போது கபிலவாசுதேவர் 5 வயசு பையனா இருக்கார். அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். அதான் சொல்றார், நான் கிளம்புறேன், எனக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்றோம். உங்களால நான் என்னன்னா 3 வித கடன்கள்ல இருந்து நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே தொடர்ந்து அந்த ஸ்தோத்திரம் வருது. அவர் 5 வயது ஆன பிறகுதான் பகவான் 5 வயது இருக்கும் பொழுதுதான் அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறார் கதம் பிரஜாபதி. அவர் அவதாரம் பண்ண பிறகு ஸ்தோத்திரம் பண்றதுன்றது அதான் அப்படியே வருது. அப்படியே ஒரு 5 வயசு ஆன பிறகுதான் ஸ்தோத்திரம் பண்றான்னு நினைக்கிறேன். அப்படிதான் வருது. சரி, ஓகே. சரி, அப்போ பகவான்களை கேட்டுக்கொள்கிறார், தான் சன்னியாசம் போறதுக்கு கேட்டுக்கொள்கிறார். அதாவது எல்லாவற்றையும் விட்டு போறேன், ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் ஸ்ரீவிருத்தம் லோகபாலம் ஆத்மானுபூத்திய அணுகத பிரபஞ்சம் ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்தே. ஸ்வச்சந்த சக்திம் கபிலம் பிரபத்தே. இந்த தன்னுடைய சுவாதீனங்களா இருக்கக்கூடிய சக்திகள் உடையவர், அதாவது தன் இஷ்டப்படி அந்த சக்திகள் தன் சொன்ன பேச்சு கேட்கிற சக்திகள் உடையவர். அப்படியே பரமேஸ்வரன் அதிஷ்டாதமான புருஷ ரூபரா இருக்கக்கூடியவர், மகத்தத்துவ ரூபமா இருக்கக்கூடியவர், அவற்றுக்கு சோபத்தை தரக்கூடிய காலஸ்வரூபமா இருக்கக்கூடியவர், சாத்விக ராஜச தாமசம் என்ற 3 வித சொரூபம் உள்ள அகந்தத்துவ ரூபரும், உலகம் அதன் பாலகர், இந்த உலகமாக இருக்கக்கூடியவர், அதனுடைய பாலகர்கள் ஆகிய தேவர் ரூபமாக இருக்கக்கூடியவர். அதே சமயத்தில் ஆத்மானுபூதியில் இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தினால தன்னுள்ள ஒடுங்கின இந்த பிரபஞ்சத்தை, தனக்குள்ள எல்லா பிரபஞ்சங்களும் ஒடுக்கிக் கொள்பவருமான அப்படி சர்வக்தியருமான கபிலரை நான் சரணம் அடைகின்றேன் அப்படின்னு அர்த்தங்க. அதான் சொல்றேன். பரம் பிரதானம் புருஷம் மகாந்தம் காலம் கவிம் திரிவிருத்தம் லோகபாலம் ஆத்மா அனுபூதி அணுகத பிரபஞ்சம். அப்படிப்பட்ட ஆத்மா அனுபூதியினால் அந்த சைதன்யத்தினால தன்னுள் ஒடுங்கின பிரபஞ்சத்தை தன்னுக்குள்ள ஒடுக்கி கொண்டு இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை உடையவர். அப்படிப்பட்ட சொச்சந்த சக்தி, தன் இஷ்டப்படி ஆட்டி படிக்கின்ற சக்தி உடையவர். அந்த மாயைக்கு வசப்படுறவர், அந்த மாயை தன் கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கிறவர் பகவான். அப்படியேப்பட்ட கபிலருக்கு நான் சரணம் அடைகின்றேன் அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பண்றார். அது மட்டும் இல்ல சொல்றார், நான் இப்பதான் 3 விதமான கடன்கள், தேவகடன், பித்திருக்கடன், ரிஷிகடன்ல நான் விடுபட்டு இருக்கிறேன். ஆஸ்மாபி பிரிச்சே அத்தியபதிம் பிரஜானம் தொயா அவதீர்ண உதாப்த காம பரிவிரஜத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்யத்வாம் ஹிருதி யுஞ்சன் விஷோகம். உங்களிடத்துல பிரஜைகளுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடிய உங்களிடத்துல நான் ஒண்ணு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது புத்திரரூபியான உம்மால நான் 3 விதமான தேவ மனுஷ பித்ரு போன்ற 3 விதமான கடன்கள்ல இருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன். அதே சமயத்துல நான் இப்பதான் பரிபூர்ணமான நிலையை அடைந்திருக்கிறேன், ஆப்தகாமனா இருக்கிறேன், எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனாக இருக்கிறேன். நான் சன்னியாசிகளுடைய வழியை பின்பற்றியவனாக எப்போதும் உங்களையே மனசுல தியானித்து கொண்டு அதனால நான் சோகமற்றவனாக நான் சஞ்சரிக்க போகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறார், தாயை நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும். தாயானவள் அபலை, அவள் ஒன்றும் தெரியாது, அவள் எனக்கு அப்படி சேவை செய்திருக்கிறா, அவளுக்கு நீங்க அபயம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நானே நிம்மதியா நான் போவேன் அப்படின்னு சொல்றார். உடனே பகவான் சொல்றார், கவலைப்படாத. கர்த்தம் பிரஜாபதி அப்பாவை பார்த்து சொல்றார், கவலைப்படாத. கச்ச காமம் மயா புருஷ்டோ மயி சம்யஸ்த கர்மனா ஜித்வா சுதுர்ஜயம் மிருத்யம் அமிர்தத்வாயமாம்பஜ. அதுதான் இங்க சொல்றார். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, உங்க இஷ்டப்படி நீங்கள் போகலாம். நீர் துறவியாவதற்காக என்னை நீங்க கேட்டுக்கொள்கிறீர்கள், எங்களை பர்மிஷன் கேட்டு நீங்க கிளம்புறீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சு, நீங்க செய்த எல்லா கர்மாக்களையும் என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணிடுங்க, எல்லாமே என்னிடத்துல என் திருவடியில அர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்போதான் நீங்க ஜெயிக்க முடியாத இந்த காமாதி சித்த தோஷத்தை, அந்த மிருத்யுவை, மரணத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்ப என்ன சொல்றாருங்க, உங்க இஷ்டப்படி நீங்க துறவியா தாராளமா போகலாம். ஆனா எல்லா கர்மாக்களையும், நீங்க செய்த கர்மாக்களை, உங்களுடைய புண்ணிய பாபம் போன்ற எல்லா கர்மாக்களையும் என்னிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். அது மட்டும் இல்ல, நீங்க மிருத்யுவை ஜெயிக்கணும்னா எப்போதும் என்னையே நீங்கள் பஜிப்பீர்களாக அப்படின்னு சொல்றாரு. மாம் ஆத்மானம் ஸ்வயம் ஜோதிஹி சர்வ கச்சகாமம் மயா புருஷ்டோ மய சந்நியஸ்த கர்மனா ஜித்வா சுதுர்ஜயம் மிருத்யும் அமிர்தத்வாய மாம்பஜ. அப்படி மரணமற்ற பெருவாழ்வை அடைவதற்கு என்னை பஜிப்பாயாக
நீங்கள் ஜெயிக்க முடியாத இந்த மிருத்தியை ஜெயிப்பதற்காக என்னை பஜிப்பாயாக. எல்லா பலன்களும் கொடுக்கும். பகவானை வழிபடுறது மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, அதே சமயம் மோட்சத்தையும் அடைவிக்கக்கூடியது. அப்படியேப்பட்டது பகவானுடைய வழிபாடு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மோட்ச அடையத்துக்கு நீங்க சன்னியாசம் தான் மேற்கொள்ள ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இல்லறத்துல இருக்கும் போதே பற்றற்றவர்களாக எப்பொழுதும் என்னுடைய பக்தி நிஷ்டையிலே தான் இருந்தீங்க. அதனால நீங்க சன்னியாசம் மேற்கொள்ள அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா போயிட்டு வாங்க. நான் உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்றதுனா, எப்பொழுதும் என்ன தியானத்துல வச்சுட்டு இருங்க, எப்பொழுதும் என்னையே தியானம் பண்ணிருங்க. அப்போ நீங்க சுலபமாக நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள் அப்படின்றது சொல்றாரு கபில வாசுதேவர். அது மட்டும் இல்ல, நீங்க தாயை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யாம் சமணியும் சர்வகர்மனாம் விதரிஷ்யே யயா சாசு பயம் சாதி தரிஷ்யதி. அதனால எந்த வித்தையினால எந்த தாயான தேவகூதி அம்மா பயம் நிறைந்த இந்த சம்சாரத்தை தாண்ட போகிறாளோ, அத்தகைய எல்லா கர்மங்களையும் நாசமாக்குகின்றதுமான அந்த ஆத்ம வித்தியை தாயான தேவகூதிக்கு நான் உபதேசிக்க போகிறேன். அதனால தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் கிளம்பி போய் பகவான் திருவடியை அடைந்து விடுகிறார் கர்தம் பிரஜாபதி. அடுத்ததாக தேவகூதி அம்மா ஒரு நாள் தனிமையில் இருக்கின்ற கபில வாசுதேவர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றா. அந்த அம்மா என்ன பிரார்த்தனை பண்றா அந்த அம்மா? தம்துவா கதாகம் சரணம் சரண்யம் ஸ்வர்பிருத்திய சம்சார தரோ குடாரம் ஜிக்ஞாசையாகும் பிரகதே புருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். அந்த மாதிரி என்ன கேட்கிறான்னா, நான் உங்களிடத்துல சரணம் அடைகின்றேன். எதற்காக? அப்படியேப்பட்ட தன் பக்தருடைய சம்சார விக்ஷத்தை அழிக்கக்கூடியவர் நீங்கள். அப்படிப்பட்ட சாதுக்களுடைய தர்மமான பக்தி யோகத்தை அறிந்தவர்களுக்குள் சிறந்தவர் நீங்கள் தான். அந்த பக்தி யோகத்தை நீ எங்களுக்கு புகட்ட வேண்டும். சரணம் அளிக்கக்கூடியவராகிய உண்மை இந்த பிரகிருதி தத்துவம் புருஷ தத்துவத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறார். அது பிறகு சொல்றார் பகவானுடைய உபதேசம் ஆரம்பம். கபில வாசுதேவர் உபதேசம் ஆரம்பம். யோக ஆத்தியாத்மிக பும்சம் ஸ்ரீ பகவானுவாச்ச யோக ஆத்தியாத்மிக பும்சம் மதோ நிச்சயசாயமே அத்தியந்த உபரதிரி அத்த துக்கஸ்ய சுகஸ்ய. எந்த யோகத்துல சம்சாரிகமான இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் முற்றிலும் நாசமானது ஏற்படுமோ அந்த ஆத்மனிஷ்டமான அந்த யோகமே தான் புருஷருடைய மோட்சத்தையும் பொருட்டு ஆகும் என்பது என்னுடைய மதம், என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்றார். பும்சாம் மதோ நிச்சயசாயமே அத்தியந்த உபரதிரியற்ற துக்கசிய சுகசிய. அதனால இந்த ஆத்மனிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, மான அவமானம் எல்லாத்தையும் கடந்தவர்கள். அந்த யோகம்தான் மோட்சத்தை அளிக்கக்கூடியது. அந்த நிலை எப்போ சித்திக்குமோ அப்போதான் ஒரு புருஷனுடைய மோட்சமானது உண்டாகும் அப்படின்றது சொல்றாரு. இதுதான் என் அபிப்பிராயம். ஆனா மனசுதான் பந்தத்துக்கு காரணம், மனசுதான் முக்திக்கு காரணம். மனமே இந்த ஜீவாத்மனுடைய பந்தத்துக்கும் முக்திக்கும் காரணம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? விஷயம் மனமானது இந்த முக்குண விஷயங்கள்ல பற்றுக்கொள்ளுமாயின் பந்தத்துக்கு காரணமாக அமைது. அதே மாதிரி பரமேஸ்வர் பகவானிடத்துல மனசு பற்றுக்கொண்டால் அது முக்திக்கு காரணமாக அமைது. இது தெரிஞ்சுட்டா சேத கல்பஸ்ய பந்தாய முக்தையே சாத்மனோமதம் குணேஷ சக்தம் பந்தாய ரதம்பா பும்சி முக்தையே இல்லையா? எப்போ மனசு நான் என்றும் என்னுடையது என்றுமான அபிமானத்தினால உண்டான இந்த காமம் லோப போன்ற மலங்கள் அற்றதாக ஆகுமோ அப்போது அது சுத்தமானதாக ஆகும். இந்த நான் எனதுன்ற அகங்காரம் அமகாரத்தில் தானே காமம் குளோதம் போது இதெல்லாம் அதுக்கு ஆணி வேற இருக்குதுன்னா அகங்காரம் அமகாரம். அதான் சொன்ன இல்லையா, குழந்தையிலிருந்து அகங்காரம் அமகாரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்து கடைசியில அது காமம் லோபம் போன்ற மலங்கள் ஏற்றப்பட்டதாக பகவானை பக்தி செலுத்தாததாக அடைபட்ட தீய வழிகள் செல்கின்றது ஒரு ஜீவனானவன் இல்லையா? அதனால அந்த மலங்கள் அற்றதா எப்பொழுது ஆகுமோ சுத்தமாக ஆகுமோ அந்த நிலையில் தான் சம்சாரிகமான இந்த சுகமற்றதாகவும் துக்கமற்றதா இது சுகம் துக்கம் என்று தெரியாத மனசு சமநிலையில அதாவது முக்குணங்களை கடந்ததாக ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரி, மனசு சுத்தமாக்கிறதுக்கு என்ன வழி
பக்தியை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாதுமா அப்படின்றார். இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். ந யுஜ்யமானயா பக்தியா பகவத் அகிலாத்மனி சதுஷ அஸ்தி சிவ பந்தா யோகினாம் பிரம்ம சித்தையே. அருமையான விஷயம். யோகிகளுக்கு பிரம்ம பிராப்தி ஏற்படுவதற்கு சர்வாத்மாவான பகவானிடத்துல செய்யக்கூடிய பக்திக்கு துல்லியமான எளிதான வழியானது, அது மங்களகரமான பாதையானது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, சத் சங்கத்துல மனசு பட்டுதல் கொண்டா அது மோட்ச வாயில திறந்து வச்சிடும். அதே அசத்து கடத்துல நாம அந்த சங்கம் வச்சா அது பந்தத்துக்கு காரணமா அமைஞ்சிடும். அப்படிதான் சொல்ற. மோக்ஷத்வாரம் அபாவிரதம் பிரசங்கம் அஜரம் பாஷம் ஆத்மனஹ கவயோ விதுகோ ச ஏவ சாதுஷு கிருதோ. மோக்ஷத்வாரம் அபாவிரதம். சரி, சாதுக்கள் சங்கத்துல இருக்கணும்னா அந்த சாதுக்கள் எப்படி இருக்கணும்னா திதிக்ஷவா காருணிகாக சீதோஷ்ணம் போன்ற சுகதுக்கங்களை அவமானங்களை எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அதான் திதிக்ஷவா. அதே சமயம் கருணை நிறைந்தவர்களா இருக்கணும். எல்லா உயிர்களுக்கும் நலன் விரும்பிகளா இருக்கணும். தன் பிறந்தவர்களை யாரையுமே, உலகத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு சத்ருவனை யாரையும் நினைக்காதவர்களாக இருக்கணும். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு சாந்தர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் சாஸ்திரத்தை ஒட்டி நடப்பவர்களாக சாதுக்களாக இருக்கணும். அப்படி நல்லொழுக்கத்தை எப்படிப்பட்ட சாது பூஷணாக, நல்லொழுக்கத்தை பூஷணமாக கொண்டவர்களும் இருக்கிறவர்கள் தான் அவர்கள் தான் சாதுக்கள். அடுத்து சொல்ற மைய அனன்யேன பாவேன பக்திம் குருவந்தி ஏதிடாம் மற்றதே தெக்த கர்மான ஸ்தக்த ஸ்வஜன பாந்தவாக மதாசயா கதாமிருஷ்டாக சுன்வந்தி கதையந்தி ச தவந்தி விவிதாஸ்தாபா நைதல் மத்கத சேதசா. அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் நல்ல குணங்கள் இல்லை, பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் இல்லை, கருணை இல்லை, எதுவுமே இல்லை, பரவாயில்லை. ஆனா எப்பொழுதும் என்னுடைய கதைகளில் ஈடுபடுகின்றார்கள். எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண, தன்னுடைய சொந்த வேலைகளை உத்தியோகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணித்தவர்கள். அப்படியேப்பட்டவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்ல அப்படின்னு பகவான் சொல்றாருங்க. இதெல்லாம் இந்த கபிலவாசனுடைய உபதேசம்லாம் ரொம்ப அனுபவிக்கத்தக்கதா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும், படிக்கிறதுக்கு அருமையா இருக்கும். என்ன அழகா சொல்றப்ப அதான் நம்ம ஏடா சொல்றோம் இல்லையா, ஜரை அடையாது தேய்ந்து போகாத பாசம் எதுனா குடும்பத்தில் உள்ள பட்டுதான். அப்போ பிரசங்கம் அஜரம் பாசம், அதே பந்தத்தை பாசத்தை நம்ம பகவானிடத்துல, பாசம்னா கயிறுன்னு ஒரு அர்த்தம். பாசம்னா நம்ம குழந்தை இடத்துல காட்டக்கூடிய பாசம், மனைவி இடத்துல காட்டக்கூடிய பாசம், அம்மா அப்பா பாசம் அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த பாசம் பகவானிடத்துல இல்லாட்டி பக்தர் இடத்துல, சாதுக்கள் இடத்துல நம்ம வச்சோம்னு சொன்னா அது மோட்ச வாயில திறந்து வச்சிடும் அப்படின்னு சொல்ற. கவையோ விதுகும் ச ஏவ சாதுஷு கிருதோ மோக்ஷத்வாரம் அபாவிரதம் திதிக்ஷவஹ காருணிகாக சுஹൃத சர்வதேகின அஜாத சத்ரவஹ சாந்தாக சாதவ சாதுபூஷணாக. இது ஒரு கேட்டகரி. இது வரைக்கும் பார்த்துங்க இந்த சாதுக்கள். ஆனா அந்த சாதுக்களும் பக்தி பண்ணாங்கன்னா தான் அவர்கள் சாதுக்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்கள். மை அனன்யேன பாவேன பக்திம் குருவந்தி ஏ திருடம். அதுதான் சாதுக்களுடைய லட்சணம் கீதையில சொல்றார். அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெரம்பூர்ல இது போல கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா மற்றவங்களிடத்துல கருணை இல்லை, பொறுத்து கொள்ளக்கூடிய புத்தி இல்லை, டென்ஷன் ஆகுறாங்க, ஒரு கல்மஷத்தோட பாக்குறாங்க அப்படின்னா அது பக்தி ஆகாது, அவர்கள் சாதுக்கள் ஆக முடியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, இது எதுவுமே வேண்டாம், துராச்சாரத்துல இருக்காங்க. இது போல இந்த கட்டுப்பாடு விதிகள் இஸ்கான்ல சொன்ன இல்லையா, பெரம்பூர்ல கூட கட்டுப்பாடு விதிகள் எல்லாம் பர்ஃபெக்டா கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எதுவும் கடைப்பிடிக்கல, சாதுக்களுடைய ஆச்சாரத்தை எதுவும் கடைப்பிடிக்கல. ஆனா அனவரதம் கிருஷ்ண கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபிச்சேசு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக சாதுரேவச்ச மந்தவ்யா. அவர்கள் சம்யக் வியவசிதா ஹீசக அப்படின்னு சொல்றார். அதாவது நான் கீதையில சொல்றார், அவர்கள் வாழ்க்கையில சரியான தீர்மானம் எடுத்தவர்கள், எப்பொழுது என் கதைகளை பேசி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் பார்த்தா சதாச்சாரத்துல பொறுமை கிடையாது, கருணை கிடையாது, அதே சமயம் கட்டுப்பாடு விதிகளையும் கடைப்பிடிக்கிறது கிடையாது,
இது போல நல்லா இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா? இஸ்கானில் வெங்காயம் போடலாம் கூட சாப்பிடாம அப்படியேப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களே, அதெல்லாம் ஒன்றுமே கடைப்பிடிக்கல. ஆனால் எப்பொழுது என் கதையில் பாகவதம் 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 எப்போ ராமநாம பகவான் நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிற அப்படியேப்பட்ட சாதுக்கள் இருக்காங்க பத்தியா, அவர்கள் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதெல்லாம் எதுக்காக? பின்ன இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் எதுக்காக? இந்த நியம நிஷ்டைகள்லாம் எதுக்காக? இந்த கிருஷ்ணனிடத்துல மனசு ஒருமுகப்படுறதுக்காக தானே, எப்பொழுதும் பகவானை சிந்திக்கிறதுக்காக தானே, அதுக்கு அந்த பக்குவம் உண்டாக்குறதுக்காக தான் இந்த வழிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சு பௌதிகமா இருக்கக்கூடிய நம்ம பாவங்கள்லாம் கரைச்சி நம்மளுடைய இருக்கிற கர்ம வாசனைகள்லாம் நீக்கிறதுக்காக தானே இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் நமக்கு விதிச்சிருக்கிறாங்க. இந்த வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, உணர்வுகள் கெட்டு போயிடும் இல்லையா? அது காலையில எழுந்துக்கணும், காலையில எழுந்து பிரம்மமுகூர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும், அதே துளசியை வழிபடணும், அப்புறம் குருமாரில் வழிபடணும். அப்படி தெய்வீகமான நம்ம மனசை எதுக்காக இந்த பியூரிஃபிகேஷன்லாம், இந்த பரிசுத்தம், இந்த பியூரிஃபிகேஷன்லாம் எதுக்காக? இருதயத்துல பகவானை நினைக்கிறதுக்காக தான். சபாஷ், அவ்வளவுதானே. இதுதானே மேட்ரு. இந்த சாரமான விஷயம், இந்த ஒன்றை கடைப்பிடிப்பதற்காக தானே இவ்வளோ மேக்கப் எதுக்காகனா அந்த ஒன்றை கடைப்பிடிப்பது. அந்த போட்டோல கரெக்டா ஒரு ஷார்ட் டக்குன்னு ஒரு டக்குன்னு இவ்வளோ மேக்கப் பண்ணது 1 மணி நேரம் மேக்கப் பண்ணி கட்சியில்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணுவான். அந்த கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோ பிடிச்சாச்சு. அந்த ஒரு கிளிக்ல அந்த ஃபோட்டோ நல்லா வரணுன்றதுக்காக தானே இவ்வளோ மேக்கப் பண்ணுது. அது மாதிரி இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் எதுக்காகன்னா, இவ்வளோ நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறது எதுக்காகன்னா, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா நம்ம சிகை வச்சுக்கிறது, கண்டிமால போறது, தூர்த்தா போறது, எல்லாம் பண்றது எல்லாம் எதுக்காகனா கிருஷ்ண பக்தி ஹிருதயத்துல வரத்துக்கு. அவ்வளவுதானே. அது வந்துச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லை. இயற்கையிலேயே நீ அழகா இருக்கிறன, அவனுக்கு மேக்கப் தேவையில்லையே. இப்போ மேக்கப் 1 மணி நேரம் மேக்கப் போடுறாங்கன்னு எதுக்கு? ஆனால் அழகா போட்டோல அழகா இருக்கிறதுக்கு. அந்த போட்டோல அழகா இருக்கிறதுக்கு நீ இயற்கையிலேயே நீ அழகா இருக்கிறன்னு சொன்னா உனக்கு மேக்கப் தேவையில்லையே. பட்டுன்னு ஈஸியா போட்டோ வச்சுட்டு போயிடல. அதுதான் இங்க சொல்றது அபிச்சேச்சு துராச்சாரோ. அப்போ சதாச்சாரத்தை கடைப்பிடிக்காத துராச்சாரவாசிகளா இருந்தா கூட அவர்கள் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும், எதமான விட. ஆனா அனவரதம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்கள்ல கண்ணீர் மல்க, சரியா படிக்கூட வராது, பாண்டித்யம் இருக்காது. அதுதான் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துல பார்த்தார் ஒருத்தர், பகவத்கீதையை சரியா படிக்க வராதான். ஆனா அந்த புஸ்தகத்தை திறந்தா பார்த்த சாரதி குளத்துல பகவான் பத்தியா, அந்த அர்ஜுனனுக்காக தேரோட்டம் பத்தியா, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் பக்தர்கள், அந்த பகவானை ஒரு பக்தனுக்கு சேவை செய்யறான்னு சொன்னா அதை நினைச்ச உடனே கண்கள்ல கண்ணீர் வந்துடுச்சான். அப்பா நீதான் பகவத்கீதையை படிக்க தகுந்தவன். அவருக்கு ஒரு படிப்பும் வராது சாமி, எனக்கு தப்பா வரும் சாமி படிப்பா, அதை பத்தி தேவையே இல்லை, பாண்டித்யம் முக்கியமே இல்லை. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீ அவுட் ஆனா பரவாயில்ல, ஃபெயிலியர் ஆகிட்டு பரவாயில்ல, ஆனா பக்தி விஷயத்துல நீ டாப்பா இருக்கிற, எப்பொழுதும் பகவானை நினைச்சுட்டு இருக்கிற. அதான் மை அனன்ய பாவேன, அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ நடத்தையிலே செவ்வனே நல்ல குணங்கள் உடையவனா இருக்கணும். இல்ல சரி ஓகே. அதே சமயத்துல வெளிப்புறமான கட்டுப்பாடுகள், இதெல்லாம் வெளிப்புறமான நியமங்கள். குளிக்கிறது, சுத்தபத்தமா இருக்கிறது, ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறது, வெங்காயம் போட்டு சாப்பிடல, உணவு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது. சரி, ஆடை அலங்காரம் நல்லா பக்தர் ட்ரெஸ்ல நல்லா சிகை வச்சுக்கிறது, எல்லாம் வெளிப்புறமா. அந்தரங்கத்துல மனசுல என்ன இருக்கு? ஒரே குப்பையும் குளமா இருக்குது, அது வேலைக்கு ஆகாது. வெளிப்புறமா எல்லா சுத்தத்தையும் கடைப்பிடிச்சிட்டு அந்தரங்களுக்குள்ள அழுக்க வச்சிருந்தா அந்த பக்தியை பகவான் மதிக்கவே மாட்டான். நீ படைக்கிறது பிரசாதமா இருக்காது, அது வெறும் சாதமா தான் இருக்கும். ஆனா நீ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ சிகை வச்சுக்கல, நீ கண்டிமால போடல, நீ குர்த்தா போடல, எதுவும் போடல, நீ எந்த அசுத்தமா இருக்கிற, சரியா கூட குளிக்கல, அப்படியே இருக்கிற. ஆனா அனவரத்தும் கிருஷ்ணா கிருஷ்ணா வாசுதேவா, அந்த பார்த்தனுக்கு தீர்த்தனாக இருந்து அப்படியேப்பட்ட சாரத்தியம் பண்ணியிருக்கே நீ கிருஷ்ணா, அந்த வாயில உலகங்கள்லாம் காட்டி யசோதையை பிரமிக்க செய்திருக்கிறே கிருஷ்ணா அப்படின்னு அனவரதம் கிருஷ்ணனை நினைச்சு கண்ணீர் விடுறான்னு சொன்னா அவன் தான் அனன்யபாவேன, அவன் தான் சாதுக்களுக்குள் மிக சிறந்தவன். அவன் தான். ஏன்னா எங்க பிடிக்கணும் அங்க பிடிச்சிட்டான். மற்றதெல்லாம் அவன் துராச்சாரத்துல இருக்கான், அவன் அழுக்கு, அவன் கிட்டவே நெருங்க முடியாது, குளிக்க மாட்டான், ஒண்ணு மாட்டான், சரியா பேச மாட்டான் யார்களையும், உலகத்துல எப்படி வாழணும் கூட தெரியாது, 4 பேர் எப்படி நந்தவனும் கூட தெரியாது, பைத்தியகாரமா புலம்பி நிற்பான். ஆனா அவன் இருதயத்துல யாருக்கான கிருஷ்ணன் தான் இருக்கிறான். அப்பதான் அவன் தான் டாப். அப்ப இந்த மேக்கப்லாம் பண்ணாங்களே, வெளிப்புறமான அனுஷ்டானங்கள்லாம், வெளிப்புறமான சுத்தங்கள்லாம் கடைப்பிடி ஆச்சாரம், அதெல்லாம் வேஸ்ட் கிடையாது. அது எதுக்காகன்றது புரிஞ்சுக்கணும், சாரத்தை கிரகிக்கணும், அசாரத்தை கிரகிக்க கூடாது. நிறைய விஷயங்களை படிச்சதுனால புத்திசாலி ஆயிட முடியாது. அந்த விஷயங்களுடைய சாரம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய குறிக்கோள் என்ன,
கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கு தான். கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கான வீசுற வலை அதெல்லாம். கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்காக வீசுற வலை அது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பகவான்களை பழகணும். அப்ப டைரக்டா நீ பகவத் கதைகளை கேட்டு மெல்ட் ஆகிற அப்படின்னு சொன்னா கிருஷ்ண கதைன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த அனன்ய பாவேன்னு அது எதனால கிடைக்கும்னா சத் சங்கத்துல தான் கிடைக்குமா. அந்த சாதுக்கள் யாருன்னு கேட்டா மை அனன்ய பாவேன்னு பக்தியும் குருவந்தி ஏ திருடமான பக்தி. எப்படிப்பட்ட குடும்ப கஷ்டம் சூழ்நிலைகள் எது வந்தாலும் நான் பக்தியை மட்டும் விடவே மாட்டேன். எதை மறந்தாலும் மறப்பேன். குடும்ப உறவினர்களை மறந்துடுவேன், சம்பாதிக்கிறத மறந்துடுவேன், பணத்தை மறந்துடுவேன், சொத்து சுகத்தை மறந்துடுவேன், ஏன் நான் சாப்பிட்றத கூட மறந்துடுவேன். ஆனா பகவானை என்னால் மறக்க முடியாது. அதான் திருடாம்னு பேரு. திருடம்னா உறுதின்னு அர்த்தம். அவ்வளவு உறுதியா நான் பக்தியில இருப்பேன் அப்படின்னு யாரு இருக்கிறாங்களோ கிருஷ்ண பக்தியில, அப்படிப்பட்ட கிருஷ்ணா வாசுதேவா நாராயணன்ட்டு அந்த பாகவதமே படிச்சு கண்ணீர் வர்றார்களோ அவர்கள் தான் ரொம்ப 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 ஹைலைட். அவர்கள் எந்த அனுஷ்டானம் யம நியமங்களை கடைப்பிடிக்கல, எந்த சாதன அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கல. ஆனா துராச்சாரத்துல அவங்க பார்த்தா எதையுமே வெளிப்புறமா எந்த அனுஷ்டானங்களும் இல்லாம இருப்பாங்க, துராச்சாரத்துல இருப்பாங்க. ஆனா அனன்ய பாக் சாதுரேவச்ச மந்தவியா, சாதுவென்றே கருதப்பட வேண்டியவன் அவன். அவனை அசாதுன்னு சொன்னா நீ அசாதுவாயிடுவேன். ஆமா. ஆனா நீ எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா மேக்கப் பண்ணி எல்லாம் பார்த்தா பக்தி, அப்படி பார்த்தா அவரை பார்த்தாவே நம்மளுக்கு பார்த்தா பகவான் ஞாபகம் வந்துடும். அப்படியேப்பட்ட பரம பாகவதர். அப்படி பார்த்தா நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் நல்லா அயன் பண்ணி போட்டிருக்காரு, குர்த்தாலாம், கழுத்துல கண்டி மாலை, நெத்தில திலகம், அப்படி சிக வச்சிருக்கார். பார்த்தா பிராமணர் மாதிரி இருக்கார். அப்படி பஞ்சகச்ச வேஷ்டி அப்படி கீப்பாஸ் போட்டு கட்டின்னு இருக்கார். நல்லா பார்க்க சூப்பரா இருக்கார். ஆனா மனசுல பார்த்தா இவனை பார்த்தா பிடிக்கல, அவனை பார்த்தா பிடிக்கல, கல்மஷம். கிருஷ்ணனை பத்தி பேச மாட்டேன்றார். எவ்வளவு டொனேஷன் கலெக்ஷன் பண்ணலான்னு பாக்குறாரு. எவ்வளவு பணம் சேர்ந்துக்குது, என்ன பண்ணலாம், யாருக்கு கொடுக்கணும், இவங்களை சேர்க்கக்கூடாது, அவங்களை சேர்க்கணும், இப்படி இந்த பேத புத்தியை பார்த்துருந்து அப்படியேப்பட்ட பக்தியில பார்த்து கேட்டா ஒரு கூட சரியா பதில் சொல்லாம இருக்கிறாங்கன்னா அவர்கள் பக்தர்கள் அல்ல. பக்தர்கள் பத்தி யாருன்னா கேட்பாங்களா நம்ம சொல்லிக்கலாமா, பகவானை பத்தி சொல்லிக்கலாமான்னு அப்படி ஆசையா இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான் பக்தர்கள். வேஷத்தினால் பக்தர்கள் அல்ல, அந்தராத்மாக்குள்ள பக்தர்களா இருக்கணும். அதான் அஞ்சு பாவேன்னு அந்த பாவத்துல இருக்கணும் பக்தி. வெளிப்புறமான வேஷத்துல இருக்கக்கூடியது அந்த நம்ம பக்தியானது. இங்க சொல்ற மை அனஞ்ச பாவேன அந்த பாவத்துல இருக்கணும் பக்தி, கிருஷ்ண பக்தி. அதுதான் இங்க சொல்றாரு. மை அனஞ்ச பாவேன பக்தியும் குருவந்தி ஏ திருடம், யார் பக்தி பண்றாங்க, யார் திருடமா பக்தி பண்றாங்களோ மத்கிருதே தியக்த கர்மானஹ தியக்தஸ்வஜன பாந்தவாக, என் நிமித்தமாக தன்னுடைய வேலைகளை உத்தியோகங்களை விட்டவர்கள். இன்னைக்கு போனா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம், 5 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை தூக்கி போட்டு பகவானுடைய பாகவதம் படிக்க முடியல என்னால. சம்பாத்தியத்துல போனா அவர்களும் பக்தர்கள், நம்ம வேலை செய்யற இடத்துல எல்லாம் அபக்தர்களா இருக்காங்க. அவங்களோட தான் பழகணும், பேசணும், எல்லாம் பண்ணணும். எதுக்காக? அந்த பணத்துக்காக. அவன் கொடுக்குற 2 லட்சம் பணத்துக்காக என் பகவானை நான் இழக்கணுமே. மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு எதுக்காக? சம்பாதிச்சு துண்டு தூங்குறதுக்கா? அது மிருகங்கள் கூட தான் செய்யுது. அதுக்கு வேண்டி இல்லையே. என் கிருஷ்ணனை என்னால மறக்க முடியாது, என்னால பாகவதம் படிக்காம இருக்க முடியாது, பகவன் நாமத்தை சொல்லாம இருக்க முடியாது. அந்த கிருஷ்ணனுடைய அந்த ராதா மணாலனுடைய பிரேமை எப்படிப்பட்டது, அந்த ஜெயதித்தே திகம் ஜென்மனாவரஜ் அதை பாடாம என்னால இருக்க முடியாது. வாம பாகுத வாம கபோல அந்த யுகல கீதெல்லாம் என்னால் பாடாம இருக்க முடியாது, வேடகீதம் பாடாம இருக்க முடியாது. இந்த பஞ்சகீதங்கள் என்னால பாட அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என் மனசு அந்த சித்தமானது பகவானத்துல அப்படியே ரமிக்கிறது. அந்த காதலை, அந்த கிருஷ்ணன் மேல உள்ள காதலை நான் எப்படி விட முடியும்? அப்படி பகவானுக்காக தன் வாழ்க்கையை, தன்னுடைய வேலைகளை, உத்தியோகங்களை, தன்னுடைய பணத்தை துச்சமா நினைச்சு, அப்படித்தானே அம்பரீஷன் சப்தத்வீபத்தையும் லோஷ்டவத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டி சமம் நினைச்சார். அந்த பக்தி எனக்கு வந்துருச்சுன்னா சபாஷ், பகவானுக்காக அப்படி அர்ப்பணிக்கிறார்கள்னா அவர்கள் தான் தூய பாகவதர்கள். அந்த சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுமா. அவர்கள் அபிச்சேச துராச்சாரம் வெளிப்புறமான சுத்தபத்தம் இல்லை. அதாவது அந்தராத்மாக்குள்ள திதிக்ஷ பொறுத்துக்கொள்ளுகள் கருணைகள் உள்ளவர்களாக இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கா இல்லை. அப்படியே இல்லாம இருந்தா கூட, துராச்சாரத்தில் இருந்தா கூட அணைஞ்ச பாக்கு எப்பொழுதும் என் பக்தி, என்னுடைய கதைகளை பேசிக்கொண்டு என்னிடத்துல மனசை லயித்து கொண்டு இருக்கிறவர்கள் சாதுக்கள் என்று கருதப்பட வேண்டும். சாதுரே வச்ச மந்தவியா. அதுதான் இங்க சொல்றார். மைய அனன்யபாவேன பக்தியும் குருவந்தி எதிடம் மத்கிருதே தியக்த கர்மானகா, தன்னுடைய வேலைகளை விட்டவர்கள், உத்தியோகங்களை விட்டவர்கள், தன்னுடைய கர்மாக்களை விட்டவர்கள், பகவத் சேவையிலே தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். தியக்த கர்மானக தியக்த ஸ்வஜனபாந்தவாக, தன்னுடைய உறவினர்கள், உற்றார் உணர்வர்கள் எல்லாத்தையும் திறந்தவர்கள். அடிப்படை கிருஷ்ணா எப்பொழுதும் பாகவதம். அவர்கள் இதெல்லாம் திறந்து விட்டவர்கள்னா சன்னியாசிகள் கிடையாது.
ஒரு ஆசிரமத்துல போய் வாசம் பண்றவங்க கிடையாது. வீட்டுல இருந்து கொண்டே எல்லாத்தையும் திறந்த மனசால திறந்தவர்கள். நீ வெளிப்புறமா திறந்தவர்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சுட்டாங்க, அங்க போயிட்டாங்கன்னா அங்க போய் பணத்து மேல தானே புத்தி போகுது. எவ்வளவு டொனேஷன் கலெக்ஷன் பண்ணலாம், டொனேஷன் எவ்வளவு வருது, அந்த டொனேஷன் யாருக்கு கொடுக்கணும், யாரு அந்த டொனேஷன் வச்சு எப்படி செலவு பண்ணலாம், அந்த டொனேஷன் நமக்கு நாம வச்சுட்டு இன்னும் யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களாம் அந்த பிரசாதத்துக்கு, அதை எதிர்பார்க்கலாம். அவங்க பேர் சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஒரு நாமத்தை சொல்லி விட்டுடலாம். ஆனா டொனேஷன் வந்து கலெக்ஷன் பண்ண காசுலாம் அது வேற விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படிலாம் அதுல கணக்கு போட்டு இது பண்ணி பண்றதுக்காக கிடையாது, அது கிடையாது. எப்பொழுதும் பகவத் சிந்தனையில இருக்கிறதுக்காக தான் நாம கர்மாக்களை விடுறது நோக்கமே. அங்க போயும் அதே பணத்தை பத்தி தானே யோசிக்கிறோம். அது பகவானுக்கா இருக்கலாம், ஆனா பகவத் சிந்தனை இல்லையே. சொல்றது புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கரிமித்தனமா இருக்கிறதுக்காக, கரிமித்தனமோ ஏதோ ஒண்ணு, கரிமித்தனமோ இல்லை தாராள மனசு எது வந்தாலும் கிருஷ்ண பக்தி இல்லைன்னு சொன்னா பிரயோஜனப்படாது. கிருஷ்ண நினைவு இல்லாம வெளிப்புறமான செயல்களால இதுவும் பக்தி தான். அந்த செயல்கள் கிருஷ்ண நிமித்தமா நம்ம கோயிலுக்காக சேவை செய்யறோம், டொனேஷன் கலெக்ஷன் பண்றது எதுக்காக? எனக்காக இல்லை, கோயிலுக்காக. அப்ப நீ ஃபுல் கட்டு கட்டுற, ஆனா ஒரு பக்தர்கள் வந்து அவர் ஒரு படி சாப்பாடு போட மாட்டேன்ற, பார்த்து செய்யற, இந்த பேத புத்தி எல்லாம் இருக்குன்னு சொன்னா இது எப்படி பக்தி ஆகும்? எல்லாரையும் பக்தர்கள்லாம் நேசிக்கணும் இல்லையா? யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா நம்ம காசு, நம்ம அக்கௌண்ட் காசா நம்ம எடுத்து கொடுக்குறோம், டொனேஷன் காசு தானே எடுத்து நம்ம செலவு பண்றோம். அப்ப எல்லாருக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு பண்ணணுமா வேணாமா? ஒரு பக்தர்களானவர்கள் தாராளமா சாப்பிடுங்க, தங்களுக்கு பட்டினி போடுங்க. நம்ம மேல போய் மெத்தி மேல போய் ஃபுல் கட்டின்னு கீழே வரவங்களுக்கு வந்து தொன்ன பிரசாதம் குத்துன்னு தான் அர்த்தம். அதுவும் இருந்தா கொடுப்பீங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டீங்க. பெரம்பூர்ல சொல்றேன், இஸ்கான்ல நடக்குது. அதனால டொனேஷன் பாஷா அவ்வளோ டொனேஷன் கலெக்ஷன் ஆகுது. தாராளமா கொடுங்க. உங்க அக்கௌண்ட்டு காசு கொடுக்க போறது இல்லையே, வர டொனேஷன் காசு தானே கொடுக்க போறீங்க, கோயில் காசு தானே, அதுதானே நீ சமைச்சு பக்தர்களுக்கு தானே கொடுக்கணும். அது நம்ம மட்டும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்றோமே, மேல ஃபுல் கட்டு கட்டுறோமே, கும்பலா தனக்கு பிடிச்சவங்களை மட்டும் வச்சுக்கின்னு, அப்படி இருக்கக்கூடாது. அது இல்லை பக்தி. அதனால இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தாபனத்துல போனா இந்த பாலிடிக்ஸ்லாம் ஏற்படும். இது பாருங்க, இந்த கல்மஷம் வருது பாருங்க, இவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அங்க பேத புத்தியோட பழகுறாங்க அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம மனசுல ஏறுது பாத்தீங்களா? அதனால தான் இது மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மனசு கல்மஷம் ஆயிடுது. இப்போ அழகா கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பாகவதத்துல நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது மாதிரி ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கதான் உண்மையான பக்தி இருக்குன்னு போய் ஏமாந்துட்டா, அதுக்காக சொல்ல வரேன். அப்ப நம்ம ஆத்துல உட்காந்துனே வீட்டுல இருந்தே அதுக்காக சொல்ல வரேன். நம்ம அந்த ஸ்தாபனத்துக்கு போய் தான் நம்ம வீட்டெல்லாம் திறந்துட்டு, வேலையெல்லாம் விட்டு திறந்துட்டு, வீட்டை மனைவி குழந்தைகள்லாம் திறந்துட்டு நம்ம அங்க போய் அப்படி ஸ்தாபனங்கள்ல போய் நம்ம பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். அப்படிப்பட்ட ஸ்தாபனத்துல போய் நம்ம சர்வீஸ் பண்ணாதான் நம்ம பக்தி அப்படின்னு நினைச்சு பாரு. இந்த முட்டாள்தனத்தை ஒழிக்கணும்ன்றேன். ஃபர்ஸ்ட் மானசீக சந்நியாசம் தான். சர்வகர்மாணி மானச சந்நியாசஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி ந குருவன் ந காரையன். நான் சொல்ல பகவத்கீதை பகவான் சொல்றான், ஃபர்ஸ்ட் மானச சந்நியாசம் தான் முக்கியமே தவிர இந்த தேக சந்நியாசம் முக்கியம் இல்லை. நான் வந்து வீட்டை விட்டுட்டேன், திறந்துட்டேன், வேலைகள்லாம் விட்டேன், நான் போய் அந்த கோயில் போய் சர்வீஸ் பண்றேன். அந்த கோயிலில் போய் பாலிடிக்ஸ் இருந்ததுதான், அங்கேயும் ஏட்டிக்கு போட்டி, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு. அப்படிதான் ஏற்கனவே இந்த ஒருத்தரை துரத்திட்டு இப்போ வந்து உட்காந்து இருக்காங்க. பெரம்பூர்ல சொல்றேன், ஏற்கனவே ஒருத்தர் தாமரை பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார், தெலுங்காரு, நல்லா நடத்திருந்தார். அவரை துரத்திட்டு தான் வந்து ஆட்சி ஆளணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அது மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது எல்லாத்துலயும். அப்போ இது மாதிரிலாம் இருக்கிற இடத்துலாம் போனா நம்மளுக்கு அந்த பாலிடிக்ஸ் புத்தி தான் வரும், பக்தி வராது. அதை புரிஞ்சுக்கிறதா சொல்ல வரேன். இஸ்கான்ல நல்ல இப்போ இஞ்சிபாக்கம் இஸ்கான்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா நடக்குது. பக்தி உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்கு. இது மாதிரி இது மாதிரி சில திருஷ்டி மாதிரி சில இடமும் இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். 1-2 இது மாதிரி இடமும் இருக்கு. அதே சமயத்துல இதே இஸ்கான்ல நல்ல தாராளமா பக்தியோட எல்லாருக்கும் பிரசாதங்களும் எல்லாருக்கும் பக்தி வளர்க்கக்கூடிய விஷயமும் இருக்கு. அதுக்காக சொல்ல இதே இஸ்கான்ல நல்ல தாராளமா பக்தி புகட்டக்கூடிய இடமும் இருக்கு. இஞ்ச பாகத்தெல்லாம் போனா நல்ல பகவான தரிசனம் பண்ணலாம். எல்லாருக்கும் சமம், அங்க எல்லாரும் ஆனந்தமா அனுபவிக்கலாம், நல்ல பக்தி பண்ணலாம், பகவத் விஷயங்களை பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆடி பாடி கொண்டாடலாம். ஆனாலும் பகவத் கதைகளை சில பேர் சொல்ல மாட்டாங்க. சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம அது மாதிரி ஸ்தாபனங்கள்ல நம்மள வந்து இது மாதிரி இடத்துல சில சாமியார் மடத்துல தன்னை ஒப்படைச்சிடுறாங்க. சில பெண்கள்லாம் அங்கேயே அடிமையாடுறாங்க. அது இல்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இது மாதிரி பாலிடிக்ஸ் நடக்கிற இடத்துல போய் நம்ம அர்ப்பணிக்க கூடாது அப்படின்னுக்காக சொல்ல வரேன். எது உண்மையான பக்தி அப்படின்னா, உன் வீட்டுல உட்காந்துக்கோ. நீ எல்லா கர்மாக்களை விட்டதுன்னா எதுக்காகன்னா பகவானை தியானம் பண்றதுக்கு தானே தவிர வீட்டை விட்டு துறக்கிறதுக்காக கிடையாது.
உன் பந்துக்களையோ உன் உறவினர்களோ வீட்டை விட்டு ஓடி சன்னியாசம் மேற்கொள்றதுக்காக கிடையாது. அவைகளை மறக்கிற அளவுக்கு பகவானை நினைக்கணும்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது மாதிரி ஸ்தாபனங்கள்ல போனா இங்க கல்மஷம் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்குது. அதனால நான் எல்லா இடத்தையும் சொல்ல வரல. ஏதோ ஒரு சில இடம் இது மாதிரி திருஷ்டி மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அது பேருக்கு எடுக்குதுன்னு இருக்கு. ஆனா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, நிறைய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கு. அது இடத்துல போனோமா வந்தமான இருக்கணும். அப்ப நமக்குள்ள என்னன்னா, எங்க போங்க எங்க வாங்க, நமக்கு அந்தரங்க பக்தி தான் முக்கியம். அதைத்தான் இங்க சொல்றாரு. மத்கிருதே தெக்த கர்மானகா. பகவானுக்கு பாகவதம் படிக்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் விட்டுட்டு பாகவதமே கதியாக தியானிக்கிறோம். இப்ப சுருக்கமா சொல்ல போனா இதுதான். தன் உறவினர்களை, மனைவி இருக்கிறா, குழந்தை இருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டு அது கிருஷ்ண பக்தியில அப்படியே மெல்ட் ஆகுறது. இதுதான் சொல்றார் தெக்தஸ்வ ஜன பாந்தவாகா. தெக்தனா இவரெல்லாம் விட்டுட்டு நான் சன்னியாசம் மேற்கொள்றேன், நான் அந்த ஸ்தாபனத்துல போய் சர்வீஸ் பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன், அது கிடையாது. மனசால துறக்கணும், அதான் முக்கியம். அதான் சொல்ற மத்கிருதே தெக்த கர்மாணஹ தெக்தஸ்வ ஜன பாந்தவாக மதாசிரயா கதாமிருஷ்டாக சுண்வந்தி கதையந்தி ச. மத ஆசிரியா, பகவானையே முழுசா ஆசிரிச்சிருக்கணும். இன்னொரு மனுஷனை ஆசிரிச்சிருக்காத. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில பக்தர்களிடத்துல போய் அவர்களிடத்துல போய் தன்னை தஞ்சம் புகுந்து அவர் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சா கட்சியில பார்த்து அவர்கள் நம்மளை பேதம் பார்த்து தனக்கு பிடிச்சவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, தனக்கு பிடிக்காத ஒரு மாதிரி அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை ஒப்படைச்சா நம்ம தான் கஷ்டப்படுவோம். அப்ப யாரை நம்பி பண்ண? பகவானை தான் முழுசா நம்பணும். பகவானை விட சிறந்த குருநாதர் யாருமே கிடையாது. அதனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பார்த்தா குருமார்கள் சத்குருன்னு சொல்றோம், அந்த சத்குருவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இன்னைக்கு காலகட்டத்துல. ஓப்பனா சொல்றேன், நீங்க சத்குருக்கள் யாரெல்லாம் ஆசிரிச்சு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த விஷயத்துல சொல்றேன். நான் பார்த்து பல மடங்கள்ல பல ஸ்தாபனங்கள்ல போயிட்டு வந்து நீ சத்குருன்னா பயமா இருக்குது. சத்குரு கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா சத்குரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் கிருஷ்ணரை பத்தி பேசி கொண்டு இருக்கிறவர்கள் தான் சாதுக்கள். அந்த சங்கத்தை விடவே விடாது. மற்ற ஆச்சார நிஷ்டானெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க, சதாச்சாரம் கடைப்பிடிக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமே இல்லை. எப்பொழுதும் கிருஷ்ண நாமங்களை சொல்லிட்டு பகவான் கதைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் தினமும் ஏதாவது ஒரு கதை, கிருஷ்ண கதை பேசாம அவங்களால இருக்க முடியாது. அப்படி பகவான் நாமத்தை சொல்லாம இருக்க முடியாது. அவர்கள் தான் உண்மையான சாதுக்கள். சும்மா ஏதோ கடமைக்கு பேசுறேன், இது பண்றேன் அப்படின்னு தூங்கி வழிஞ்சு கதை சொல்றான் பத்தியா, அது இல்லை. ஆர்வத்தோட கதை சொல்லணும் கிருஷ்ண கதையை அப்படின்னா அதுதான் உண்மையான சத் சங்கம். அதான் இங்க சொல்ற மதாசிரியாக, என்னை ஆசிரிச்சவர்களா இருக்கணும். கதை அமிருஷ்டாக, எப்பொழுதும் கதையில புஷ்டியா இருக்கணும். கிருஷ்ண கதைனா ஆசையா வந்து கதை சொல்லணும், கதை கேட்கணும், அப்படி இருக்கணும். கதா அமிருஷ்டாக சுண்வந்தி கதையந்திச்ச. கேட்கறவங்க தான் சொல்லிப்பாங்களாம், சொல்றவங்க தான் கேட்பாங்களாம். தபந்தி விவிதாஸ்தாபா நைதான் மத்கதச்சேதசக. என்னிடத்துல மனசு அர்ப்பணித்தவர்களுக்கு பலவிதமான தாபங்களால் பாதிக்கப்படவே மாட்டார்கள். தபந்தி விவிதாஸ்தாபா, பலவித தாபங்கள் உண்டாகும். ஆனா அவர்கிட்ட நெருங்காதபடி நான் காப்பாத்துவேன். தலைக்கு வந்து தலப்பானோட போகும்படி கர்ணன் விட்ட நாகாஸ்திரத்தை கிரீடத்தாட்சின்னு போகும்படி பகவான் தேர அழுத்தி காப்பாத்திட்டான் இல்லையா, அப்படி காப்பாத்திடுவேன் நான் அவர்களை வந்து பாதிக்காது. எப்படி பிரகலாதனுக்கு பல அஸ்திரங்களால மர்மஸ்தானங்களை குத்தும் போது கூட அவைகள் வந்து கொஞ்சம் கூட அவன் தோலை கூட பிளக்கலையோ, பாதிக்கப்படலையோ, அப்படி பாதிக்காதபடி நெருப்புல போட்டாவோட அந்த நெருப்பு ஒரு தீக்ஷண்யம் கூட, அந்த உஷ்ணம் கூட தெரியாம அப்படி குளிர்ச்சியா இருந்தான் பிரகலாதன் அந்த நெருப்புக்கு மத்தியில. அது மாதிரி அவர்கள் பலவிதமான தாபங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அந்த ஆஞ்சநேய வாள்ல நெருப்பு வச்சவர் கூட அந்த வாள் சுடலை, அது ஒரு நுனி மயிர் கூட அது கருக்கலை. அப்படியே அந்த வால்ல நெருப்பு வச்சவர் கூட ஐஸ் கட்டி கட்டின மாதிரி இருந்தது அவருக்கு அந்த வால்ல. ஆனா பார்த்தா லங்கிய பூசிக்கிட்டார் அந்த வால்ல நெருப்பு. அது பிறகு சமுத்திரத்துல போய் அந்த வாழை நினைச்சிட்டு ஜம்முன்னு போறார், ஜெய ஸ்ரீராம் போறார் இல்லையா. அது மாதிரி பகவானை முழுசா ஆசிரிச்சவர்களுக்கு பலவித தாபங்களால் பாதிக்கப்படவே மாட்டார்கள். தனி ஒரு ஆஞ்சநேய சுவாமி லங்கையே கலக்கிட்டார். எந்த ராட்சலால இவரை ஒண்ணும் பண்ண முடியல. இவர்கள் தான் 80,000 ராட்சல வதம் பண்ணிட்டார். பஞ்ச சேனாதிபதியில் வதம் பண்ணிட்டார், அக்ஷகுமாரனை வதம் பண்ணிட்டார், லங்கையே தீக்கரை ஆகிட்டார், அசோகவனத்தை அழிச்சிட்டார். அப்படியேப்பட்ட, ஏன்னா இவர்களுக்கு அபச்சாரம் பண்ணாதான் அவங்களுக்கு பாதிப்பே தவிர அவங்களால இவருக்கு பாதிப்பே கிடையாது. இவர்கள் தான் சிறந்த பாகவதர்கள், புரிந்து கொள்ள வேண்டும்.
மத ஆசிரியா கதாமிருஷ்டா சுண்வந்தி கதையந்தி தபந்தி விவிதாஸ்தாவா நைதான் மத்கத சேதசக த ஏதே சாதவா சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக. எல்லா சங்கத்திலிருந்து விலகினவர்களாகிய அந்த சாதுக்கள், சாத்வியேன்னு சொல்றது இங்க தேவகோதி அம்மாவை பார்த்து சொல்றாரு, சாத்வியே நீயும் சாதுவானவள் தான். ஆனா அந்த சாது சங்கம் வேணும் நம்ம பகவானத்துல பிரார்த்தனை பண்ணணுமா, பகவான் கருணையினால் தான் அந்த சத் சங்கம் கிடைக்குமா. அதான் சொல்றாரு, சங்கஸ்தேஷுதே அதிதே பிராத்திய சங்க தோஷ ஹராஹிதே. அப்போ அந்த சத் சங்கத்துல போனாதான் அந்த கிருஷ்ண கதைகளை கேட்கும் பொழுதுதான் நம்ம உலகத்தினால ஏறி போயிருக்கிற பல தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த சத் சங்கத்தை நாடாத வரைக்கும் நமக்குள்ள காமம் சித்த தோஷமாக்கி இந்த காமக்ரோதாதி லோபங்கள்லாம் நீங்கவே நீங்காது. அந்த சத் சங்கத்துல போனாதான் நிறைய கதை கிடைக்கும். அப்படியே புஷ்டியா கதா மிருஷ்டாக, அந்த புஷ்டிய மிருஷ்டமாக அதிகமான கதைகள், கிருஷ்ணனுடைய பெருமைகள், பாகவதுடைய பெருமைகள், பக்த லட்சணங்கள்லாம் அப்படி சொல்லப்படும் போது அந்த பேரானந்தத்துல தெளிச்சு, அந்த ஆனந்தத்தை தெளிச்சு நமக்குள்ள இருக்க அந்த சித்த தோஷமாகி அந்த காம குரோதாதி தோஷங்கள்லாம் நம்ம விட்டு விலகிடும். சங்க தோஷ ஹராஹிதே. மற்ற துஷ்ட சங்கங்களால் ஏற்பட்ட அந்த தோஷமானது அடியோடு அகன்று போடும். உண்மையிலேயே நான் இந்த பரம இஸ்கான் விட்டு வந்த பிறகு இந்த பாகவதம் படிக்கும் போது அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. இப்படியாப்பட்ட கல்மஷத்தோட நம்மளோட பழகுறாங்களே, அவர்களுக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசி அப்படி ஒரு மாதிரி அவர் இடத்துல மனசு அவர்கள் பழகிற விதம் இதெல்லாம் பார்த்து நம்ம மனசுல கல்மஷம் ஏறி போச்சு. அந்த பரமரிஸ்கான்ல போய் அந்த பகவானுக்காக, அந்த சைதன்ய மகா நித்யானந்த பிரபுக்காக நான் போனேன், இல்லாட்டி போயிருக்க மாட்டேன். அவள் தான் பகவானுக்காக தான் போனேன். அந்த பாகவத கிளாஸ்ல தூங்கி கதை சொல்றதும் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம், அதான் சொல்றேன், பிடிபடாத ஒரு இடம். அங்க நடந்துக்கிற விதம் பார்த்தா, அந்த பாரபட்சங்களை அவன் பார்க்கறதெல்லாம் பார்த்தா யார் மனசும் கல்மஷம் உண்டாகும். அப்போ கோயிலுக்கு போய் பரமரிஸ்கான்ல போய் அப்படி மனசு கல்மஷம் வந்துடுச்சுன்னு சொன்னா, அப்புறமா எனக்கு எப்ப திரும்ப ஆறுதல் கிடைச்சிது. இது நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் இந்த பாகவத புஸ்தகத்தை திறந்த பிறகு அப்படியே படிக்க பகவான் அப்படியே அமிர்தத்தை அப்படியே என் மனசுக்குள்ள அமிர்தம் வசிக்கிற மாதிரி இருந்தது, பேரானந்தமா இருந்தது. இப்படிப்பட்ட ஆத்துல உட்காந்து அழகா பாகவதம் படிக்கிறதை விட்டுட்டு ஏண்டா அந்த ஸ்தாபனங்கள்லாம் போய் மனசு புண்படுத்தின்னு வர, அவள் புண்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க, தெரியுது இல்லையா. பட்ட பிறகுதான் சூடு, பட்டாதான் சூடு, நெருப்பு சுட்டாதான் நெருப்பு, இல்லைன்னா தெரியாது. அது சுட்டுன்னு வந்தாதான் உனக்கு தெரியுமா. ஏற்கனவே பட்டிருக்கேன், மறுபடியும் போனேன், மறுபடியும் பட்டுன்னு வந்தேன். தேவையா இது? பக்தியை குறைக்கக்கூடிய அப்படியோட பாலிடிக்ஸ் இருக்கிற இடத்துல போய் எதுக்கு அது மாதிரி நீ? அவங்க அதுதான் பக்தின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அவங்க பண்றதுதான் அவங்க இடத்துல அவங்க நம்மளை திருத்த பாக்குறாங்க. ஆனா நல்லா தெளிவா தெரியுது அதுல உண்மையான பக்தி இல்லைன்னு. எதுக்கு அங்க போய்? இல்ல பக்கத்துலயே இருக்கு இஸ்கான், போனா நம்ம ஒரு பக்தி பண்ணலாம், அது பண்ணலாம். உனக்கு என்ன பக்தி கொடுக்கல? நான் பகவானே குருவா இருந்து கேட்கறான் கிருஷ்ண பரமாத்மா, உனக்கு என்ன குறையா வச்சேன்? நான் உனக்கு என்ன பிரசாதம் ஒத்து குறையா? உனக்கு என்ன குறை வச்சேன்? இந்த பாகவத்துல பக்தி வரலையா? எவ்வளவு ஸ்லோகங்கள் உனக்கு மனப்பாடமா இருக்கும், எவ்வளவு ஸ்லோகம் மனப்பாடமா இருக்கு. உனக்கு எவ்வளவு பாகவத பாராயணம் பண்ண வச்சிருக்கேன். மூலப்பாராயணம் மூலப்பாராயணமா நீ படிக்கல? நாம சங்கீர்த்தனை ராமநாமத்தை அப்படி சுவையா பல ராகங்களை பாடி அனுபவிச்சிருந்தானே இந்த எதுக்கு அங்க போய் ஹரே கிருஷ்ணா சொல்லணும்ட்டு அங்க போனேன்? ஏன் ராமநாமத்துல சுவை இல்லையா? அங்க போய் நீ என்ன சௌக்கியத்தை அனுபவிச்ச? என்னை விட்டு போனல, படு. அவர்களை அவமதிக்குதான் அவமதிப்பாங்க, உன்னை இலக்காரமா தான் இது பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது மேலே போனேன், அதாவது என்னன்னா கீழே தொன்ன பிரசாதம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லை வேணாம், நான் மேலே சாப்பிட சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களே ஒருத்தர் மேலே போய் பிளேட் எடுத்து போய் உக்காந்தா, இல்லை காதுகிட்ட ஒருத்தர் நான் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு தொன்ன பிரசாதம் தான், உங்களுக்கு பிளேட் பிரசாதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பார்த்தா ஃபுல் கட்டுறாங்க நல்லா. நம்ம அது மாதிரி பிடிக்காத யாரோ ஒருத்தர் சில பேர் இது மாதிரி, அதாவது என்னன்னா ஒரு மாதிரி இலக்காரமா இருந்தா பாக்குறதுக்கு, இல்லாட்டி அது அவங்களுக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அதை செய்வாங்க, மற்றவங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க என்னன்னா சாப்பாடு உட்காந்தவங்கள எழுப்பி தெத்தி, இல்லை பிளேட் பிரசாதம் உங்களுக்கு கிடையாது, தொன்ன பிரசாதம் சொல்லி கீழே போங்கன்னு சொல்லிட்டு தெத்தி விட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த தொன்ன பிரசாதம் கூட வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன் டீசெண்டா. அவர் குபேரன் பிரபு பின்னாடி கேட்டுனே வந்தார். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரசாதம் வீட்டில் போனால் 2 விசில் விட்டா அருமையான பிரசாதம் சாப்பாடு அழகாக பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு நல்லா சாப்பிடலாம் திருப்தியாக. வீட்டில் போனால் அதே மாதிரி செய்தேன், நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன்.
நிறைய. பகவான் திட்டுறான், பகவான் ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா திட்டுறான். தெரியும் இல்லை, அது மாதிரி கல்மஷத்தோடு பழகுறாங்க இல்லையா. ஆளை பார்த்து அவங்களுக்கு மட்டும் ஃபுல் கட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. இவனு வந்து தொன்ன பிரசாதம் கொடுக்குறாங்க. நம்ம பசியோடு போனால் கூட கொடுக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ பசியோடு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. உன் வீட்டில் உனக்கு என்ன குறைச்சல் வச்சேன்? உனக்கு சாப்பாடு குறைச்சலா, பக்தி குறைச்சலா, பாகவத்துக்கு குறைச்சலா, இல்லை நாம சங்கீதத்துக்கு குறைச்சலா? உனக்கு எதில் குறை வச்சேன்? நீ அங்கே போய் ஆக வேண்டியது உனக்கு என்ன? அங்கே போய் ஆக வேண்டியது இருக்கு இல்லை? அங்கே போனால் பெரிய ஒரு ஸ்தாபனம், பரமரிஸ்கான் பெரிய ஸ்தாபனம், அவங்க வேணா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தான் போனேன். அவருக்கு சாப்பிட்றதுலாம் பிரசாதம். அப்போ நீ எனக்கு படைக்கிறதுலாம் பிரசாதம் இல்லையா? அல்ல, கோயிலில் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கை தூக்கி நிற்கிறாங்களே, அவங்களுக்கு படித்த பிரசாதம் தான் பெரிய எத்த பிரசாதம் இல்லையா? அவங்களுக்கு படித்தாங்க. அதனால அந்த பிரசாதம் போய் சாப்பிடலான்னு ஆசையாக போனேன். அசிங்கப்பட்டியா, அவமானப்பட்டியா? பசியோடு போனேன், தம்மத்தோடு பிரசாதம் கொடுத்தாங்க. இல்லை பசிக்குது கொஞ்சம் சாப்பிடலான்னு சொன்னால், இல்லை தொன்ன பிரசாதம் தான் அப்படின்னு இலையில உட்காந்துட்ட பிறகு எழுப்புறாங்களே. இதை விட இதான் பக்த லட்சணமா? இலையில உட்காந்தவங்கள எழுப்புறாங்க. மேலே போய் உட்காந்துட்டேன், அந்த மத்திய மேலே போய் உட்காந்துட்டேன். வினோத் பிரபுன்னு ஒருத்தர், அவர் போடுறாரு. ஒருத்தர் சிவப்பா ஒருத்தர் இருக்கிற சீனியர் டிவோட்டியை பேரை சொல்ல விரும்பல. அவர் இல்லை நீ எழுந்திருக்கேன், நீங்கள் கீழே போய் அது தொன்ன பிரசாதம் சாப்பிடுங்க, பிளேட் பிரசாதம் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் போய் தொன்ன பிரசாதம் கிட்ட வந்து சொல்கிறாரு. மற்றவங்க உட்காந்துருக்காங்களே அவங்களாம் சாப்பிட்றான் அப்படின்னா அவங்க வேற நீ வேற. என்ன ஒரு முட்டாள்! என்னைக்குமே சாப்பாட்டில் உட்காந்துட்டா எழுப்பக்கூடாதுங்க, அது மகா பாபம். அது அந்த வைத்தறிச்சல் இன்னும் கூட எனக்கு அடங்கலை. யாருமே, அதுவும் ஒரு சாதாரண மனுஷனே, நம்ம கிராமத்து கூட போயிருக்கோம், இலையில உட்காந்துட்டா எழுப்ப மாட்டாங்க, உடனே நல்லா சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க, கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் கூட சாப்பாடு போடுவாங்க. உங்க அப்பா வீட்டு காசு கிடையாது, டொனேஷன் காசு கோயிலில், அந்த காசுல சாப்பாடு போறதுக்கு அதுவும் எல்லாம் உட்காந்தவங்களை எழுப்பி தத்துறாங்க. அவங்க பார்த்தா ஃபுல் கட்டு கட்டுறாங்க. அப்புறம் போனா அப்புறம் பார்த்தா நான் பார்க்கல, சொல்றேன், அதை சாப்பிட்டாங்க ஃபுல்லா பிளேட்ல. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. சரி ஓகே, நான் அதோட வந்துட்டேன். கீழே தொன்ன பிரசாதம் எடுத்துக்கினேன். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு சார் நீங்களே சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பின்னாடி தச்சுன்னு ஓடியாந்தாங்க. இல்லை வேண்டாம் பரவாயில்ல. ஆனால் வந்த பிறகு எனக்கு பகவான் எனக்கு என்ன சொல்ல, எனக்கு ஆறுதலாக பகவான் ஏதாவது பகவானே இது போல பண்ணிட்டாங்கன்னு நான் அழுதுட்டேன். இவ்வளோ அவமானம் எனக்கு தேவையா? சாப்பாட்டில் உட்காந்த போது 10 பேர் முன்னாடி நம்ம உட்காரும் போது நம்மளை மட்டும் தனியாக எழுப்பி தத்துறாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த இடத்துல? அவ்வளோ பேர் முன்னாடி எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். அது மனசு தாங்குமா? அப்படி புண்பட்டுனே வந்தேன். இது நடந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும், 1 மாதம் 1.5 மாதம் மேலே ஆயிருக்கும். அப்படி புண்பட்டுனே வந்தேன். சரி, இவர்கள் புத்தி, இவருடைய குறுகிய மனப்பான்மை இவ்வளோதான், பரந்தமான நோக்கம் கிடையாது. இது ஏற்கனவே 2-3 தடவை பண்ணியிருக்காங்க. நான் தான் புத்தி வராமல் சரி அதெல்லாம் மன்னிச்சுன்னு போயிடணும் அப்படின்ட்டு மன்னிச்சுட்டு மறுபடியும் போய் அவமானப்பட்டேன். 2-3 தடவை அவமானப்படுத்திருக்காங்க. அது மாதிரி மத்திய மேலே வந்து ஸ்திரீகள் தான் வரக்கூடாது, ஆண்கள் வந்தான்னு சில சமயத்தில் அவங்களாம் மேலாம் வராதிங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. யாரோ பார்த்தா மேலே வராதுன்னுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்களாம் வரக்கூடாது. அவங்க பிடிச்ச யாரோ, அவங்க புதுசாக யாரும் வரானா அவங்கள ஏற்றுப்பாங்க. அது மாதிரி ஒரு பேத மனப்பான்மையோடு பழகக்கூடிய இடம் அது. அப்போது புரிஞ்சுக்கிட்டேன், யாருமே இலையில சாப்பாடு உட்காந்துட்டா இன்னைக்கு சொல்றாங்க அது விடுங்க, எனக்கு நடந்த அவமானத்தை விடுங்க, பரவாயில்ல, நான் அதை பொறுத்துப்பேன். ஆனால் என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. அதனால இப்போ ஏன்னா இது போல நான் மாட்டின மாதிரி நீங்க போய் மாட்டிக்கூடாது சொல்ல வரேன். யாரையுமே எங்கேயுமே நான் உங்களுக்கு சொல்றேன், சாப்பாடுல வந்து யாரா உட்காந்துட்டாங்கன்னா தயவு செய்து எழுந்துக்குங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது மகா பாவம். அவங்க எவ்வளவு பசியோட வந்து அந்த இலையில உட்காந்துருப்பாங்க. அந்த இலையில உட்காந்தவங்களை எழுப்பவே கூடாது. மனசறிஞ்சு சொல்றேன். அவங்க நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு, நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு முதல் சாப்பாடு போட்டு தான் நம்ம சாப்பிடணும். இதான் விருந்தோம்பல். இது சாதாரண மனுஷனும் கடைப்பிடிப்பான். நான் எங்க வீட்டில் நான் அப்படிதான் கடைப்பிடிப்பேன். ஆனா நிறைய வீட்டில், எல்லார் வீட்லையும் அதான் கடைப்பிடிப்பாங்க. ஆனா ஒரு பக்த ஸ்தானத்துல இருந்து கொண்டு ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் டிவோட்டி எழுப்பி தத்துறாருன்னா இதுல இருந்து புரிஞ்சுங்க, அவங்க சாதாரண மனுஷனா இருக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி இடத்தெல்லாம் போய் மனசை புண்படுத்தின்னு வந்தேன். அப்போ பகவான் கிருஷ்ணா நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவான்னு பாட்டு வீட்டுக்கு வந்தா பகவான் என்னை திட்டுறான். உன்னை யார் அங்கே போக சொன்னது? உன்னை யார் அங்கே போய் அவமானப்பட சொன்னது? நான் உனக்கு என்ன குறைச்சல் வச்சேன்? உனக்கு பாகவதம் பட்சா பக்தி வரலையா? ராமாயணம் பட்சா பக்தி வரலையா? உனக்கு நாமா சொல்ல விடலையா? பல ராகங்களை பாடி நீ அனுபவிக்கலையா? உனக்கு எதில் உனக்கு குறைச்சல் வச்சேன் சொல்லு பார்க்கலாம். எதுக்கு அங்கே போய் அவமானப்படுற? நீ அவங்களெல்லாம் குறை சொல்ல, அவங்க மேலே குறையே கிடையாது, உன் மேலே தான் குறை. நீ போனது தான் தப்பு.
உனக்கு வேணும், நல்லா வேணும், நல்லா வேணும், இந்த அவமானம் வேணும், 10 பேர் முன்னாடி இல்லை 50 பேர் முன்னாடி நீ அவமானப்படணும், பட்டு அப்போ அப்படின்னு பகவான் திட்டுறான். கிருஷ்ணன் என்னை திட்டுறான். திட்டுறது என் நல்லா கேட்குது எனக்கு. அப்படியே அழுதுட்டேன். கிருஷ்ணா நீ கூட என்னை திட்டுறிய என்ன, பின்ன வேற என்னடா பண்ணுறது, வேற என்ன பண்றது? நான் உன் மேலாம் குறைய சொல்ல மாட்டேன், உன் மேல தப்பு, ஆனா அவர்களை விட மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா நீ போனது தப்பு. அருமையான இந்த பாகவத மூலப்பாராயண புஸ்தகம் ஒண்ணு போதுமானது. ஆனந்தமா இருக்கும் இல்லையா? இதே ஏஞ்ச பாகஸ்கான்ல போவேன், நான் அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் தப்பு சூப்பர். பாகவதமோ இல்லாட்டி நாம சங்கீர்த்தனமோ அங்க உற்சவங்கள் அதெல்லாம் எல்லாம் சூப்பர். அதான் சொல்றேன், இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பக்தர் பண்ற தப்புனால மற்ற பக்தரெல்லாம் நம்ம குறை சொல்ல மாட்டேன். மற்ற பக்தர்கள்லாம் நிறைய நல்ல பக்தர்கள்லாம் இருக்காங்க. யாரோ சில பேர் இது மாதிரி பாலிடிக்ஸ் பண்றவங்க இருக்காங்க, இது பேர் கெடுக்கிறதுக்காக இது மாதிரி இருக்காங்க. இதை விட்டுருங்க. தோஷம் 1-2 இருக்க தான் செய்யும். இது மாதிரி திருஷ்டி மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், துஷ்டர்கள் போல இருப்பாங்க. ஆனா உண்மையான பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அதை பார்க்கணும். இதே இஸ்கான்ல உண்மையான பக்தர்கள், நல்ல பக்தர்களும் இருக்காங்களே, தூய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க. அதை நான் குறை சொல்ல முடியாது, அதெல்லாம் வசதி தான். ஆனா எனக்கு அவசியம் இல்லை. பகவான் என்ன சொல்றான், உனக்கு என்ன குருவா நானே இருக்கிறேன், உனக்கு பாகவதத்துல எதை படிச்சாலும் புரியுது, சுவையா இருக்குது, படிக்கிறதுக்கு அனுபவமா இருக்கு, வேற என்ன வேணும் உனக்கு? இங்க என்ன குறை வச்சுட்டே நீ அங்க போய் நீ அடைஞ்சிட்ட சொல்லு பார்க்கலாம், அந்த குறைய பூர்த்தி பண்ணிட்ட சொல்லு பார்க்கலாம். தலகாணி மாதிரி பாகவத புஸ்தகத்தை படிக்க முடியலன்னு சொன்னேன், உனக்கு இதுல உனக்கு அனுபவம் கொடுத்தேன். இந்த மூலபாராயண புஸ்தகம் படிக்கும் போதே உனக்கு பக்தியை கொடுத்தேன். அப்படி உனக்காக நீ பகவானுக்காக எல்லா வேலைகளை திறந்த, மனைவி குழந்தைகளை திறந்து எல்லாத்தையும் திறந்து பாகவதம் உன்னை படிக்க வச்சேன். எப்படி எல்லாத்தையும் பகவானுக்காக உன்னை அர்ப்பணம் பண்ணிதான் மதாஸ்ரயா கதாமிருஷ்டா கதமிருஷ்டியா தானே உன்னை கொடுத்தேன். உனக்கு எதுல குறை வச்சேன்? அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீ எதுக்கு அங்க போனேன்? அங்கேயே நீ தான் இருப்ப, அங்கே நான் தான் இருப்பேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது வேற ஸ்லாங், அது வேற ஆங்கிள் அவங்க படிப்பாங்க, வேற மாதிரி பக்தியை புரிஞ்சுப்பாங்க. நீ சரள ஹிருதயத்தோட அப்படியே கதையை மகுன்னு கதையை அப்படியே பானம் பிபதகா பாகவதம் ரசமாலயம் அப்படி குடிக்கக்கூடியவன் நீ, அப்படி பேராசையோட பருக்கக்கூடியவன் நீ, நிறைய கதைகளை பேசி அனுபவிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட உனக்கு இந்த பாகவத புஸ்தகமே போதுமானது பக்தி விருத்திக்கு. ராம நாம சங்கீர்த்தனமே போதுமானது உனக்கு, நாம சங்கீர்த்தனம் பக்தி விருத்திக்கு. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? கதாசிரமம் நாம சங்கீர்த்தனம் உனக்கு கிடைச்சிச்சு, புஷ்டி ஆயிடுச்சு. இதை விட சத்சங்கம் உனக்கு என்ன வேணும்? அப்படி போறது இருந்தா இது மாதிரி மனசை புண்படுத்தாத ஈஞ்ச பாகம் இது போல உயர்ந்த பக்த சங்கத்துல இஸ்கானுக்கே போறதா நல்ல இஸ்கானுக்கா போ, உங்களோட கம்ஃபர்டபுளா பழகுறவனோட போ. இவரோட இடத்துல போய் தேகி நிக்காத, அவமானப்படாத அப்படின்னு பகவான் நல்லா உரைக்கிற மாதிரி சுட என்னை திட்டினான். அப்பதான் நான் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு, அழுதுட்டேன். அவருக்கு தான் பாகவதம் படிச்சா தேன் மாதிரி இனிக்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? பாகவதம் படிச்சா தேன் மாதிரி இனிக்குது. பரதேவஸ்வரர் சரித்திரம் படிச்சா சூப்பரா புரியுது. பிரகலாத் சரித்திரத்தை அப்படின்ட்டு சூடலாம். அட கிருஷ்ணா, இதை நான் விட்டுட்டானா அங்க போனேன், அந்த இஸ்கானுக்கு போனேன், அந்த பரம இஸ்கானுக்கு போய் இப்படி அவமானப்பட்டேன். கடவுளே கிருஷ்ணா வாசுதேவா, இப்படி பிரேமை இப்படி கொடுக்குறியே, பாகவதம் படிச்சாலும் அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது. இதாண்டா நான் உன்னை சேமமா நான் வாழ வைக்கிறேன்டா, உன்னை சந்தோஷமா நான் வச்சுக்கிறேன்டா, நீ எதுக்குடா கவலைப்படுற? எப்பொழுதும் என் சிந்தனையில இருடா. அவர்களை பத்தி பேசவே பேசாது, அவர்களை பத்தி நினைக்காது. நீ எப்பொழுதும் என்னுடைய கதையில புஷ்டியாரு அப்படின்னு பகவான். அதுதான் இங்க படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. மத ஆசிரியாக கதா அமிருஷ்டா சுன்வந்தி கதையந்திச்ச. இது எனக்கு இந்த ஸ்லோகம் படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்து, நமக்கு கதாமிருஷ்டா இப்படி கதையில நம்மளை புஷ்டியா வச்சிருந்தானே பகவான், அவ்வளவு சுவையா இருந்ததே பாகவதம் படிக்கும் போது. இதை விட்டுட்டு நான் ஏங்க அங்க போனேன், பரமேஸ்கான்ல போய் இந்த அல்ப பிரசாதத்துக்காக நம்ம அவமானப்பட்டோம். அது பிரசாதமே இல்லை, அது வெறும் சாதம் தான். நிச்சயமா அது மாதிரி ஒரு பக்தர்கள் சம்மா பார்க்காம மற்றவங்களை பட்டி போட்டு தன் வயிறு மட்டும் நிரம்பணும்னு சாப்பிட்றவங்க சாப்பாடு பகவான் சாப்பிட்டே இருக்க மாட்டான். நிச்சயமா தெரியும், அது பிரசாதமே கிடையாது, அது வெறும் சாதம் தான். உண்மையான பிரசாதம் உண்மையான பக்தர்கள் கொடுத்தாதான் சாப்பிடுவான். பக்தியா அபகிருதம், பக்தியோடு கொடுக்கக்கூடிய உணவு தான் பகவான் சாப்பிடுவான். அபக்தர்களால் கொடுக்கக்கூடிய என்னதான் ஆடம்பர பூஜைகள் அபிஷேகம் எல்லாம் பண்ணாலும் பக்தி இல்லைன்னு சொன்னா அது பிரயோஜனமே படாது. அது பகவான் ஏத்துக்கவே மாட்டான். அது நிறைய சாப்பாடு போட்டா கூட அது பகவான் ஏத்துக்க மாட்டான். வடை பாயசத்தோட போட்டா கூட, பால் பாயசத்தோட போட்டாலும் அது பகவான் ஏத்துக்க மாட்டான். நல்லா தெரியும். ஏன்னா சாஸ்திரம் பிரமாணம் எனக்கு, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய வியவஸ்திதம்.
அப்படின்னும் போது எது பிரசாதம் தெரிஞ்சுங்க. பக்தர்கள் அப்படியேப்பட்ட ஒரு வேடு வச்சு சபரி கொடுத்த எச்சில் பழத்தை பகவான் சாப்பிடலையா? அதான் பக்தியோடு கொடுத்தா எச்சில் பழத்தை கூட பகவான் சாப்பிடலாம். என்னதான் ஆச்சார அனுஷ்டானத்தோட அப்படி மந்திரங்களை ஜெபிச்சு அப்படி அழகா இது பண்ணிட்டு அப்படி பகவான் நைவேத்தியம் பண்ணி என்னதான் கோயில்ல அப்படி பிரசாதம் படிச்சாலும் அதை பகவான் ஏத்துக்க மாட்டான், பக்தி இல்லைன்னு சொன்னான். உண்மையான பக்தி இல்லைன்னு சொன்னான். உண்மையான பக்தர்கள் எங்க இருக்காங்க? அங்கேதான் சொல்ல சர்வாத்மனாக எல்லார் ஹிருதயத்திலையும் நான் இருக்கிறேன். அவர்களை அவமதிச்சுட்டு எனக்கு பண்ற பக்தியில நான் ஏத்துக்க மாட்டேன். இதே கபில வாசுதேவர் பின்னாடி சொல்ல போறார். அதையும் நம்ம படிதான் போறோம் பாருங்க. அப்படி சொல்ல போறார். நீங்க என்ன விக்கிரகத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் யார் மனசை புண்படுத்துங்களோ அவங்கள போய் சமாதானப்படுத்துங்க. ஏன்னா அவங்க ஹிருதயத்துல நான் தான் இருக்கிறேன். அவர்கள் மனசை புண்படுத்தி அவர்களை பட்டினியா போட்டு அப்புறமா எனக்கு நான் ஒரு படையல் படைகிறது அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அதுவும் பக்தர்களை அவமதிச்சுட்டு நான் அதை சாப்பிடவே மாட்டேன். பகவான் இதைத்தான் இங்க ஸ்பஷ்டமா சொல்றாரு. மத ஆசையாக என்னை ஆசிச்சவர்கள் தபந்தி விவிதா ஸ்தாபா நைதன் மத்கத சேதசக பலவிதமான தாபங்களால் அவர்களை பாதிக்கும்படி செய்யப்பட்டேன். அப்போ நான் அந்த பரமஸ்காரம் விட்டு வந்த உடனே பாகவதம் படிச்சா அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. உந்திஸ்துதினா பீஷ்மஸ்துதினா அந்த பரதயோக சரித்திரம் படிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த பொறுமைக்காக எனக்கு அந்த பொறுமை வேணுதுக்காக பகவான் அதை படிக்க வச்சான். ஏன்னா இப்படி கோபமா இருக்கிறனே அப்படின்னு அதை சாந்தப்படுத்தணும். அந்த பரதயோஷம் எப்படி சாந்தியா இருந்தா அப்புறம் சாந்தமாரி அப்படின்ட்டு அந்த ஆறுதலுக்காக அந்த கதை கரெக்டாக அந்த சந்தர்ப்பம் படிக்க வச்சான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்தௌல்யம், கார்ஷியம், வியாதி, ஆதிஷம், சுத்ருட் பயம், சுத்ருட் பசி, தாகம், பயம் எல்லாமே தேகேன ஜாதசி ஹிமேன சந்தி. இதெல்லாம் தேகத்துக்கு தான்டா, ஆத்மாவுக்கு கிடையாதுடா அப்படின்னு படிக்க வச்சான் அந்த இடத்துலலாம் அந்த பரதயோஷ சரித்திரத்தில். சரி, ஓகே. அதனால இதெல்லாம் சும்மா இது கதையா படிச்சுட்டு போறதுக்காக நான் படிக்கல. மத ஆசையா பகவானை முழுசா ஆசைச்சிருக்கணும். அவனே கதி. கிருஷ்ணா, ராமா, பகவான் நாமா ராமனா அவன் சொல்லி ராதாமணாளன், ராமா அப்படின்னா ராதே மாதவன் அப்படியே நினச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். ராமர் வேற கிருஷ்ணர் வேற இல்லை. பகவானே உன்னை ஆசிச்சிருக்கிறேன், உன் பாகவதமே கதின்னு இருக்கிறேன் அப்படின்னு இருந்தா நிச்சயமா பகவான் கருணை காட்டுவான். மதார்ஷையாக கதாமிருஷ்டா சுன்வந்தி கதையந்தி ச தபந்தி விவிதா ஸ்தாபா நைதான் மத்கத சேதசக ஏதே சாதவகா சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக எல்லா சங்கத்தையும் விளக்கினவர்களாகிய அவர்கள் சாதவகா அவர்கள் சாத்வி அந்த சங்க தேசம் அதே பிராப்தியா அந்த சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணு பகவானிடத்துல. ஏன்னா அவர்கள் தான் மற்ற துஷ்ட சங்கத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடியவர்கள். சங்க தோஷ ஹராஹிதே சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதாக தஜோஷனாத் ஆசு அபவர்க்க வத்மனி ஸ்ரத்தாரதிர் பக்திர் அனுக்கிரமிஷதி. சீக்கிரமாக சுலபமாக சுவையாக அவர்களுக்கு பக்தி உண்டாயிடுமா அந்த பக்த சங்கத்துல பக்தி பண்ணும்போது, அவர்கள் வாக்குல கிருஷ்ண கதைகளை கேட்கும்போது. சதாம் அந்த சாதுக்களுடைய சபையில பிரசங்கான் மம வீரிய சம்பிதம் என்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அது எப்படி இருக்கணும்? ஹிருதயத்துக்கு சுகமாக காதுக்கு ரசமாக இருக்கக்கூடியது. அது ஹிருத் கர்ண ரசாயனா கதாக ஆஹா தஜோஷனாத்து ஆசு அபவர்க்கவத்மனி அது மோட்ச பாதைக்கு வழிவகுக்கும். அது அப்போ பகவானிடத்துல திருட நம்பிக்கை உண்டாகுமா? அப்போ கிருஷ்ண கதைகள் ஆசை உண்டாகுமா? அப்போ கிருஷ்ணனிடத்துல எல்லையற்ற பக்தி. இப்படி படிப்படியாக நம்மளுக்கு ரதி ஸ்ரத்தா ரதிர் பக்தி அனுக்கிரமிஷதி படிப்படியா நமக்குள்ள பக்தி வளர செய்யுமா. பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாத்து திருஷ்டசுதான் மத் ரச்சனான சிந்தையா. அப்படி பகவானுடைய ரச்சனை அந்த கிருஷ்ண ரசனை பக்தியில் அப்படி ஊறி போனவங்களுக்கு இந்த கண்டதும் கேட்டதுமான விஷயங்கள் இந்த இந்திரிய சௌக்கியங்கள்ல ஆசையற்றவர்களா போயிடுவாங்களாம். பக்தியா புமா ஜாத விராக ஐந்திரியாத்து திருஷ்ட சுதான்னு மத் ரச்சனானு சிந்தையா. கிருஷ்ண கதையில கிருஷ்ணனுடைய சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு கண்டதும் கேட்டதுமான விஷயங்கள் உள்ள இந்திரிய சுகங்கள்ல பற்றற்றவர்களா ஆகிவிடுவார்கள். அதான் பக்தினுடைய ஒரு சக்தி. சித்தசி யத்தோ கிரகணே யோக யுக்தோ எதிர்ஷியதே ருஜிபிர் யோக மார்க்கி. சரி, ஓகே. இந்த பக்தின்றது எப்படின்னா அனிமித்தா பாகவதி பக்தி சித்தர் கரியசி. அப்படிப்பட்ட எந்தவித பலனை எதிர்பார்க்காத பக்தியானது முக்தியை விட சிறந்ததாம். சித்தர் கரியசி பக்தி. அப்போ சித்தினா
மோட்சத்தை விட உயர்ந்தது பக்தியானது. எந்த பக்தி? பலனை எதிர்பார்க்காத தூய பக்தி. அந்த பக்தி என்ன பண்ணுமா? ஜரயத் ஆசையா கோஷம் நிகர்ணம் அனலோயதா. இப்படி சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உள்ள ஜடராக்னை ஜீர்ணமாக்கிறதோ அது போல இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், இந்த அன்னமய கோஷம் உள்ள பிராணமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்ட்டு 6 உரைகள், இந்த ஆத்மாவை மூடி இருக்கிற 6 உரைகள் இருக்கு இல்லையா, அந்த 6 உரைகளை எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அப்படி ஜரயத்தி அனலோ ஏதா. இந்த பக்திக்கு அவ்வளோ சக்தி உண்டா. இந்த தேகாபிமானங்கள்லாம் விட்டு போயிடுமா. தம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்க செய்யுமா நம்மளை. அப்படியேப்பட்டுதான் ஜரயத் ஆசையா கோஷம். கோஷம்ன்றது இந்த உரை, இந்த ஆத்மாவை மூடி இருக்கிற இந்த உரைகள் எல்லாம் எரிசி சாம்பலாக்கிடுமா. அப்படியேப்பட்ட நிகிர்ணம் அனலோயதாம் நைகாத்மதாம் மேஸ் பிரகயந்தி கேசித்து மத்பாத சேவா அபிரதா மதீகா. பகவானுடைய சேவையிலேயே ரமித்தவர்களுக்கு மோட்சத்தை கூட, பகவானுடைய ஐக்கியமாகிற மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்களாம். அந்த பிரம்ம ஜோதியில கலக்கிறத கூட விரும்ப மாட்டாங்களாம். அப்படியேப்பட்டவங்களாம் நைகாத்மதாம் மேஸ் பிரகயந்தி கேசித்து மத்பாத சேவா அபிரதா மதிகா ஏ அந்யோன்யதா பாகவதா பிரசஜ்ஜ சபா ஜெயந்தே மம பௌருஷாணி. என்னுடைய கபிலவாசுதேவர் தேவகோதிய மாடத்தில் சொல்ற, என்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை பேசிக்கொண்டு, அவர்கள் யார் ஊர் பேர் கூட தெரியாது, அவங்க சொந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. எப்பொழுதும் மம பௌருஷாணி பகவானுடைய வீரதீர பராக்கிரமங்களை பத்தி பேசி அந்யோன்யதா அவங்களுக்குள்ள அப்படி பிரேம வளருமா. நான் கதை சொல்றேன், நீ கேட்கறியா, நீ சொல்றது நான் கேட்கட்டுமா, அப்படி ஆனந்தமா ரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தியில அப்படி இருப்பாங்களாம் அவங்க. அவர்கள் முகமே பார்த்தா எப்பொழுதும் ருச்சிகரமான அந்த கிருஷ்ணனுடைய ரூபங்கள்லாம் அடிக்கடி ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணுவாங்க அவங்க. பஷ்யந்தி மே தேமே ருச்சிரான் எம்ப சந்த பிரசன்ன பக்த அருணலோச்சனானி. அப்படிப்பட்ட சிவந்த கண்கள், அவருடைய முகல் ஆவண்யம், தாமரை பூ போன்ற அவருடைய முகல் ஆவண்யங்கள் அப்படி அடிக்கடி ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணுவாங்களாம். வெண்ணெய் தோய்ந்த வயதோடு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுவாங்க ஹிருதயத்தில். கிருஷ்ணன் வரது போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஹிருதயத்தில் பார்ப்பாங்களாம். அப்படிப்பட்ட பக்தர்கள். இந்த பக்தி எங்கேயோ இருக்குது. நான் பெரம்பூரில் சொன்னேன், அந்த பக்தி எங்கேயோ இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண கதையில இந்த சப்தாகத்துல வந்தா என்ன மாதிரி கிருஷ்ண கதைகளை சொல்லி 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 ஆனந்தப்பட்டு அந்த ஹிருதயத்துல கிருஷ்ணமயமா ஆக்கிடுறாங்க. இது அல்லவா உண்மையான பக்தி. இங்கதான் நம்ம மனம் உருக இந்த கிருஷ்ண கதைகள், இந்த ஸ்லோகங்களை படிக்கும் போது பாருங்க, அந்த ஹிருதயத்துல பகவான் அடிக்கடி தரிசனம் பண்றாங்களாம். அழகான அந்த ரூபங்களை, கிருஷ்ண ரூபங்களை, பலவிதமான சியாம சுந்தரனாக நவநீதலிலே தரித்து கொண்ட வாயில வெண்ணெய் தோய்ந்த வயதோடு இருக்கிறான் பகவான். பார்த்த சாத்தி கோரத்தில் காட்சிக்கிறான். வித்தியஸ்த பாதம் புல்லாங்குழல் ஏந்தியவனாக ராதாமலனா காட்சியளிக்கின்றான். அந்த கிருஷ்ணடிகளில் எத்தனை விதங்கள்ல பகவான் காட்சியளிக்கிறான் பாரு. தோழர் மேல கை போட்டு கொண்டு ஒரு கையில தாமரை சுத்தி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ரூபத்திலே காட்சியளிக்கின்றான். ஒரு இடத்துல பார்த்தா, ஒரு இடத்துல கோவத்தனை உத்தாரணம் பண்ணக்கூடிய ரூபத்தை காட்சியளி, காளியை நத்தனம் பண்ணக்கூடிய ரூபத்தை காட்சியளிக்கிறான். என்னென்ன ரூபங்கள்ல கிருஷ்ண பரமாத்மா காட்சியளிக்கின்றான் பாருங்க. நம்ம மனசுல கிருஷ்ணன் பிம்பமானது அப்படி இறை அப்படி ஆழமா பதிஞ்சு போது பாருங்க. இப்படிப்பட்ட பல ரூபங்களை பார்த்து பார்த்து ஆனந்தத்தில் அனுபவிக்கிறார்கள். அந்த கிருஷ்ண கதைகள் அந்த பக்தர்களை பார்த்தா கட்டி பிடிச்சுன்னு தோணுமா. ஒரு பக்தர் இன்னொரு பக்தர் காடம் ஆலிங்கனம். ஏன்னா அந்த பக்தர்களுக்குள்ள அவ்வளவு பிரேமம் உண்டாகும். அந்யோன்யதா பாகவதா பிரசஜ்ஜ. அவருக்குள்ள அவ்வளவு அந்யோன்யமா இருக்குப்பாங்க. அந்த கிருஷ்ண கதையில அவர் சொல்றது ஆனந்தமா கேட்பாரு. இல்லாட்டி நான் சொல்றேன் நீங்க கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இவர் சொல்லுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுவார். அப்படி ஒருத்தர் அந்த கிருஷ்ண கதைகளை பேசி 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 பொழுது போறதே தெரியாது. நாங்க அப்படிலாம் இருந்திருக்கோம் சின்ன வயசுல. அப்படி கதை சொல்லி நைட்டு 12 மணி வரைக்கும் கதையெல்லாம் பேசியிருக்கோம். அவ்வளவு சுகத்தை அனுபவிச்சிருக்கோம். அதுல அவ்வளவு சௌக்கியம் இருக்குது அந்த கிருஷ்ண கதைகளை பேசுறதுல. அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. சத்தியமா சொல்றேன், அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அது எந்த ஆச்சாரம் அனுஷ்டம் எந்த வித இதுவும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. பேச வேண்டியது மட்டும்தான். கிருஷ்ணனை பத்தி நிறைய பேச வேண்டியது மட்டும்தான். மம பௌருஷாணி, அவனுடைய பௌருஷம், அவனுடைய புருஷ பிரயத்தனம். பஷ்யந்தி தேமே ருச்சிரான் அம்ப சந்தக பிரசன்ன பக்தா அருணலோச்சனானி ரூபாணி திவ்யானி வரப்பிரதானி சாகம் வாச்சம் சுரகனீயம் வதந்தி. நம்ம வரங்கள்லாம் கூட கொடுப்பானா பகவான். ஏன்னா அவனிடத்துல ரொம்ப பகவான் அந்த பக்தன் ரொம்ப பிடிச்சது இல்லையா. ருச்சிகரமான என்னுடைய கதைகளை பேசி என்னுடைய ரூபலாவண்யங்களை பத்தி வர்ணிச்சு அனுபவிச்சு இப்படி என்னுடைய கதையிலேயே மெல்ட் ஆயிடுறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கு வரங்களுக்கு ஆசையா வரம் கொடுக்குறானா. அவங்களுக்கு தேவையான வரங்கள்லாம் கொடுப்பானா. அந்த பக்தர்களுக்கு யாராவது அபச்சாரம் பண்ணிட்டா பகவான் பொறுத்துக்க மாட்டான். அந்த பக்தர்கள் மேல அவ்வளவு வரங்களை அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறானா அந்த பக்தர்கள். அந்த பக்தர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். மிராக்கள், ஆமா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்.
பகவான் அவங்களுக்கு நடத்தி வைப்பான். பக்தியில் அப்படி எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியில் அப்படி மிதக்கிறவங்களுக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி கொடுப்பான். அதான் சொல்ல, வரப்பிரதானி திவ்யானி வரப்பிரதானி சாகம் வாச்சம் ஸ்பிருகணியாம் வதந்தி. அப்படி ஆசைப்படத்தக்க வார்த்தைகளை பேசி அவர்கள் அந்த திவ்யானமான ரூபங்களை அனுபவிக்கிறார்களே ஹிருதயத்துல, அதை பத்தி வர்ணிக்கிறாங்களே, என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அதெல்லாம் தர்ஷனீய அவையோர் உதார விலாச ஆசேக்ஷித வாம சுக்தி. அழகான பகவானுடைய பேச்சுக்களை, பகவானுடைய விலாசம், அந்த முக விலாசத்தை, அந்த உதாரமான பகவானுடைய சிரிப்பை, அந்த அவயவ அங்க லட்சணங்களை வர்ணிக்கிறது, இதெல்லாம் பாருங்க ஹிருதயத்துக்கு அப்படியே நம்ம என்ன சொல்றது, நம்ம அறியாமலே மோட்சத்துக்கு நம்மளை அழைச்சும் போயிடுமா. கிருஷ்ணன் திருவடியில் கொண்டு போய் சேர்த்துருமா நம்மள, அவ்வளோ பவர்ஃபுல்லாம். அப்படி சொல்றாரு, ஹிருதாத்மனோ ஹிருத பிராணாம்ச பக்திம் பக்திர் அனிச்சுதோ மே கதிம் அன்பிம் பிரயுங்தே. அவர்கள் விருப்பப்படாவிட்டாலும் என்னுடைய திருவடிகளை அவர்கள் வந்து அடைகிறார்கள் அப்படின்னு. அந்த பக்தியினாலே பகவான் அடைஞ்சிடறாங்களாம். ஏன்னா நான் தானே அவங்களுக்கு பிரியமுள்ளவனாக, அவங்களுக்கு உயிருக்கு உயிரான ஆத்மாவாக, நான் அவர்களுக்கு நான் பிள்ளையாக, அவர்களுக்கு நண்பனாக, அவர்களுக்கு குருவாக, அவள் நலன் விரும்பியாக, அவள் இஷ்ட தெய்வமாக, இப்படிலாம் நான் தானே அவங்களுக்கு இருக்கிறேன். அவள் ந கற்கிச்சித்து மத் பரா சாந்தரூபே நங்ஷந்தி நோமே அனிமிஷோ லேடிது. தூங்காத காலமாகிற காலச்சக்கரம் கூட அவர்களை தீன்றதில்லை என் பக்தர்ல. அவர்களை கடைசி காலத்தில் நானே அழைச்சும் போகிறேன். ஏன்னா நான் தான் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம். கிருஷ்ணன் தான் இஷ்ட தெய்வம், கிருஷ்ணன் தான் பிரியமுள்ள நண்பன், கிருஷ்ணன் தான் என்னுடைய ஆத்மா, கிருஷ்ணன் தான் என்னுடைய பிள்ளை, என் குழந்தை அவன் தான், எனக்கு அப்பா அவன் தான், அம்மா அவன் தான், அவன் சகா அவன், நண்பன் அவன் தான், எனக்கு குருவாக இருக்கிறவன் கிருஷ்ணன் தான் குரு, பகவானே குரு எனக்கு அப்படின்னு. குருஹோ சுஹൃதோஹோ, நலன் விரும்பியே எனக்கு அவன் தான், என் இஷ்ட தெய்வமும் அவன் தான் அப்படின்னு இருப்பாங்களா அந்த பக்தரெல்லாம். ந கர்கிச்சித் மத் பரா சாந்தரூபே நங்ஷந்தி நோமே அனிவிஷோ லேடி ஹேதி ஏஷாம் அகம் பிரிய ஆத்மா சுதஸ்ச சகா குருஹோ சுஹൃதோ தெய்வம் இஷ்டம். இஷ்ட தெய்வமா இருக்கிறேன்னா அவங்களுக்கு அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு இதெல்லாம். அதனால அம்மா, ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட பயமானது என்னை தவிர வேற எதனாலையும் அவனுக்கு அந்த பயமானது விலகாது அப்படின்னு சொல்றாரு. நான் எத்திர மத் பகவதா பிரதான புருஷேஸ்வராது ஆத்மனகா சர்வபூதானாம் பயம் தீவிரம் நிவர்த்ததே. இந்த தீவிரமான பயமானது என்னை வழிபடாம என்னிடத்துல பக்தி பண்ணாம அவர்களுக்கு நிவர்த்தி அடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு பயந்துதான் வாயுதேவன் காற்று வீசுகிறான். சூரியன் கரெக்டா அந்த டைமுக்கு சூரியன் உதயமாகின்றான், உலகத்தை தகிக்க செய்கிறார். அதே மாதிரி அக்னி பகவானானது நெருப்பால் எரிக்கிறார். அதே மாதிரி இந்திரன் மழை பொழிகின்றான். எல்லாம் எனக்கு பயந்துதான். மிருத்யுவும் எனக்கு பயந்துதான் போய் உயிர்களை போய் பிடிக்கின்றார். மிருத்யுவும் எனக்கு பயந்து என் கட்டளையை அனுசரித்துதான் போய் உயிர்களையும் பிடிக்கின்றார். அதனால எனக்கு பயந்தான் எல்லா தேவர்களும் வேலைகளை செய்கிறார்கள், என்னுடைய வேலைக்காரர்கள் தான் எல்லா தேவர்களும் அப்படின்றார். மத்பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி மத்பயாத் வர்ஷதேந்திரோ தகத் அக்னிஹி மிருத்யுச்சரதி மத்பயாத். அக்னி எரிக்கிறதுன்னு சொன்னா அது என்னுடைய கட்டளை அனுசரித்து. அப்போ எனக்கு பயந்துதான் எல்லாமே வேலைகள் செய்கிறார்கள். அதனால என்ன சரணம் அடைந்தாதான் எல்லா விதமான பயங்களும் விலகும் அப்படின்றத சொல்றாரு அழகா. மத்பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி மத்பயாத் வர்ஷதேந்திரோ தகத்யக்னிஹி மிருத்யுச்சரதி மத்பயாத். அதனால் ஞான வைராக்கியத்தோடு கூடிய பக்தியினால எப்பொழுதும் யோகிகள்லாம் என்னை வழிபடுகிறார்கள். அவர்கள்தான் பாதுகாப்பாக சேமமாக என் பாத மூலத்துல பிரவேசிக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பயமற்றவர்களாக இந்த சம்சார பயத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள். ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யோகேன யோகினகா சேமாய பாதம் மூலமே பிரவிசந்தி அகுதோபயம் அப்படின்னு இதெல்லாம் சொல்றார். நிறைய உபதேசம், அருமையான உபதேசம். அதுக்கு பிறகு சாங்கிய யோகத்தை சொல்றார். 24 தத்துவங்களை சொல்றார். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரை 10, அப்புறமா 10, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மொத்தம் 20. மனம், புத்தி, அகங்காரம், மகத்தத்துவம் இதெல்லாம் சேர்ந்து 24. அதுக்கப்புறமா 25வது தத்துவம் புருஷ தத்துவம், இந்த ஜீவாத்மா புருஷத்துவம். இந்த 24 தத்துவம் நீ இல்லை அப்படின்னு விலைக்கு அந்யதா
நாம் இருக்கிறோம் இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தனியாக பிரித்து புரிஞ்சுக்கணுமா, இந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சு நிற்கணுமா. அதான் அந்த சாங்கிய தத்துவம் சொல்லப்படுகிறது. அப்புறம் தியான யோகம் சொல்றாரு. அந்த தியான யோகமே பார்த்தா பக்தி யோகம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பகவானுடைய ரூபலாவண்யத்தை வர்ணிக்கிறது அருமையாக இருக்கும். கபிலவாசுடைய அந்த தியான யோகத்தை படிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி லைட்டாக சொல்லிட்டு அது பிறகு பகவான் வர்ணனை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். அதே சமயத்தில் பகவானுடைய மொத்த ரூபங்களையும் அப்படியே வர்ணிப்பார். சங்க சக்கர கதாதாரியாக இருக்கிற ரூபத்தை அப்படி வர்ணிக்கிறார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக. கபிலவாசு இதெல்லாம் படித்தா ரொம்ப அனுபவமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு அங்கங்களை தியானம் பண்ணுறதுல என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை புட்டு புட்டு வைக்கிறார். நம்ம சோகம் என்ற அக்னியை வத்தடிக்கக்கூடியதான் அந்த பகவானுடைய பொன்சிரிப்பை தியானம் பண்ணலாம் தெரியுமா. அந்த பகவானுடைய திருவடி கமலங்களை தியானம் பண்ணுறது என்னன்னா நம்ம பாபம் என்ற மலையை வெட்டி எறியக்கூடிய வஜ்ராயுதமாகுது. இப்படிலாம் நல்லா வர்ணிச்சிருக்காரு அருமையா. 5 வயசு குழந்தையாக ஆனால் சங்க சக்கர கதாதாரியாக தியானம் பண்ணு. அவன் பகவான் நடக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் உட்கார்ற மாதிரியும் இல்லை படுத்து கொண்டு இருக்கிற மாதிரி எப்படி வேணா தியானம் பண்ணலாம். அப்படி நடக்கிறதோ படுத்துருக்கிறதோ இருக்கிறதோ உட்கார்ந்து இருக்கிறதோ எல்லாமே உன் ஹிருதயத்துக்குள்ளமா அப்படின்லாம் சொல்றாரு. குஹாசயம் அப்படின்லாம் அந்த தியான யோகத்தை பற்றி வர்ணிக்கிறார். ரொம்ப சூப்பராக இருக்கும். படிக்க படிக்க பதம் பதமாக படிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்டு மாலை மாதிரி அந்த 2 தொடைகளை கருடன் தோல்ல சுமக்கிறாரே, அது தண்டு மாலை மாதிரி இருக்குதான். யாருக்கு? கருட பகவானுக்கு. அந்த 2 திருவடிகளில் 2 கையில தாங்கினது தானே அவர் கருட பகவான் சுமந்து கொண்டு இருக்கிறார். சங்க சக்கர கதாதில் வைகுண்ட வாசிய அப்படியே அந்த ரூபத்தை அப்படியே வர்ணிக்கிறார். அந்த மகாலட்சுமினால வருடப்பட்ட அந்த முழங்கால்களை அப்படி தியானம் பண்ணணுமா. அவருடைய கையே சாஃப்ட். அந்த சாஃப்டான அந்த தாமரை போன்ற கைகளால் வருடப்படுகின்ற அந்த பாதமானது அப்படியே கண்ணி போற மாதிரி ஆயிடுமா. அதை விட சாஃப்டா பகவானுடைய முழங்காலானது அவ்வளோ சாஃப்டா இருக்குமா. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அப்படிப்பட்ட பலத்துக்கு இருப்பிடமா கூட அவருடைய தொடை ஓஜோ நிதி அப்படின்லாம் சொல்றாரு. அந்த தொடையை தியானம் பண்ணணுமா. அந்த மஞ்சள் பட்டாடையுடன் கூடிய தொடை அதில் லைட்டா அந்த துணி விலகனா நீல நிறத்துல தென்படுகின்ற தொடையாது. அந்த நீல நிறமும் அந்த மஞ்சள் பட்டாடையும் கலந்த அந்த கலர் எவ்வளோ காம்பினேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த தொடையில லைட்டா அந்த வஸ்திரம் விலகி அந்த ஓஜ நிதியாக அது பலத்துக்கு இருப்பிடமாக கூடிய அந்த தொடையை தியானம் பண்ணணுமா. அந்த மஞ்சள் பட்டாடையுடன் கூடிய அந்த தொடையை தியானம் பண்ணணும் அப்படின்றார். அப்போ இது போல ஒட்டியானம், அப்புறம் முழங்கால், அந்த பகவானுடைய திருவடி கமலங்கள், அந்த நகத்துல முத்தான நகங்கள்ல டால் அடிக்கிற அந்த காந்தி, நம்ம அஜ்ஞானம் என்ற இருட்டை போக்கடிக்கக்கூடிய காந்தியா அது. என்ன மாதிரி வர்ணிக்கிறது அதெல்லாம் படிக்கும்போது. பகவானுடைய அந்த புருவத்தை தியானம் பண்ணா, அந்த புருவத்தை தியானம் பண்ணா மன்மதனே அந்த புருவத்தினுடைய அழகை பார்த்துட்டு மன்மதனே தன்னுடைய வில்ல நழுவ விட்டுட்டானா, மன்மதனே மயங்கிட்டானா. அப்படின்னா என்ன? அப்போ ரிஷிகள்லாம் அந்த பகவானுடைய புருவத்தை தியானம் பண்ணியே மன்மதனையே மயங்கப்படுது. அப்படின்னா மன்மத பாட்சா பழிகல, காமத்தை உண்டாக்க முடியல ரிஷிகள் இடத்துல. ஏன்னா அந்த ரிஷிகள் யாரை தியானம் பண்றாங்க? பகவான் இல்லை, பகவானுடைய புருவத்தை தியானம் பண்ணி காமத்தை ஜெயிச்சிடுறாங்க. அந்த இவர்கள் என்ன தியானம் பண்றாங்கன்னு எட்டி பார்க்கறான் ஹிருதயத்துல. அது மன்மதன் எட்டி பார்த்து அந்த புருவத்துடைய அழகை பார்த்து அந்த மன்மதனே வில்ல நழுவ விட்டுட்டானா. இந்த காமக்கணைகளை வீச முடியலையா ரிஷிகள் மேல, அவனே மயங்கிட்டானா. அப்படிலாம் வர்ணிக்கிறார் இந்த தியான யோகத்தை. அப்போ பகவானுடைய புருவம், அவருடைய கண்கள், அவருடைய புன்சிரிப்பு, அதெல்லாம் நம்ம தியானம் பண்ண மாயை விலகமா. இதெல்லாம் தியானம் பண்ண அது ஒன்றுத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. அப்படியே அங்கங்கமா அப்படி பார்த்து புட்டு அப்படி தியானம் பண்றாரு. அந்த தியானத்துல பார்த்தா அனுபவமா இருக்கும். தியான யோகம் மாதிரி இருக்காது. அப்படியே பகவானத்துல எல்லையற்ற பக்தி உண்டாகும். அப்படி கபில வாசுதேவர் வர்ணிச்சிருக்கிறார். படிச்சு பாருங்க, பாக்கியம் இருந்தா அனுபவிக்கலாம். இதெல்லாம் பதமா அனுபவிக்கக்கூடிய விஷயம் பாகவதத்துல. சப்தாகத்துல சொல்லுவாங்க, ஆனா ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க. அப்படியே மேலோட்டமா அப்படியே சதுர்புஜ சேவை, சங்கு சக்கரம், கதை பத்மம் அப்படின்னு ஃபாஸ்டா வர்ணிச்சு போயிடுவாங்க. ஆனா இந்த பாட்டா அனுபவிக்கும் போது அந்த கதாயுதத்துல என்னன்னா ரத்தம் தோஞ்சி, எதிராளிகளுடைய அசுரர்களுடைய ரத்தம் தோஞ்சி இருக்குமோ. அந்த ரத்த கரையோடு கூடிய அந்த கதாயுதத்தை தியானம் பண்ணணுமா. அது என்னன்னா நம்ம எதிரிகள்ல அழிக்கக்கூடிய கதாயுதம். அதே மாதிரி அந்த சக்கராயுதத்தை தியானம் பண்ணணும், அந்த சங்கத்தை தியானம் பண்ணணும், சப்த பிரம்ம வடிவமாக்கி அந்த சங்கத்தை தியானம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்கு.
இதெல்லாம் வந்து பரம மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது, கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியது. கிருஷ்ண பக்தி இப்படிலாம் தியான யோகத்தை பத்தி அப்படி புட்டு வைக்கிறாரு. கௌமோதகிம் பகவதோ தைதோ ஸ்மரேத திக்தாமராதி படசோனித கர்த்தமேன. சோனிதம்னா அந்த ரத்தம் கலந்த அந்த அசுரர்களுடைய ரத்தம் பூசப்பட்ட அந்த கதையை தியானம் பண்ணணும் அப்படின்றார். மாலா மது விரத வரூத கிரோப குஷ்டம், அந்த மாலை வனமாலை 5 விதமான புஷ்பங்களால் சூட்டப்பட்ட அந்த மாலை இருக்கு இல்லையா, அந்த வைஜெயந்தி மாலை, அதுல வண்டுகள்லாம் ரீங்காரம் எடுத்தான். அந்த வண்டுகள் யார் தெரியுமா? பக்தர்கள். பக்தர்கள்லாம் புகழ் மாலையில ரமிக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த வண்டுகள் வந்து பகவானுடைய வனமாலையில ரமித்து கொண்டு இருக்கிறதா. அந்த வனமாலை தான் இங்க புகழ் மாலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாலா மது விரத மதுவையே விரதமாக கொண்ட மது விரத வரூத கிரோபகுஷ்டம் சைத்தியச தத்துவம் அமுலம் மணிமஸ்ய கண்டே. கிருஷ்ணர் பகவானுடைய கழுத்துல இருக்கிற கௌஸ்துப ரத்னம் இருக்கு, அது ஜீவாத்மானுடைய தத்துவமாகுது, நம்ம ஜீவ தத்துவமாகுது, அது சைதன்யுடைய தத்துவமாகுது. சைத்தியசிய தத்துவம் அப்படின்னு தத்துவம்னே போட்டு இருக்கு, பதம் இருக்கு. தத்துவம் அமலம் மணிமஸ்ய கண்டே, அந்த 10 திக்குகள் தால் அடிக்கிறது அந்த கௌஸ்துப ரத்னம். அது என்னன்னா ஜீவாத்மாக்களை தன் கழுத்துல ஆபரணமா அணிந்திருக்கிறானா, அந்த தூய பக்தருடைய ஹிருதயத்தை, அந்த ஜீவாத்மாக்களை, அந்த ஜீவ தத்துவமா, அது ஜீவ தத்துவத்தை குறிக்கூடியதான் அந்த கண்டத்துல இருக்கிற கௌஸ்துப ரத்னம். அதெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. விஸ்புரன் அப்படிப்பட்ட டால் அடிக்கக்கூடிய மகர குண்டல வல்கித்தேன. ஆகா, அழகான மகர குண்டலங்கள் காதல சின்ன டால் அடிக்கிறதுல அந்த கண்ணாடி ஒத்த கபலமான அந்த கண்ணங்கள்ல பிரதிபலிக்குதான் அந்த குண்டலங்கள்லாம். அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க. அந்த நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் அப்படி பளிச்சுன்னு டால் அடிக்குது. மரகதம், ரத்தனம், மாணிக்கம், வைரம் இவைகள்லாம் பதிக்கப்பட்ட கிரீடம். அந்த தங்க கிரீடத்துல இந்த மாணிக்கம் இது போல பல கலரா அப்படியேப்பட்ட ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வைர கிரீடம் டால் அடிக்குதான் பகவானுடைய முகலாவண்யத்து அப்படி பிரகாசிக்கிறது. அந்த கழுத்துல கௌஸ்துப ரத்னம் டால் இருக்கு, காதுல மகர குண்டலம் டால் அடிக்கிறது, கன்னத்துல பிரதிபலிக்குது. அந்த கண்ணமே பல இருக்கான். கண்ணம் கவல கண்ணாடி போன்ற அந்த கண்ணம் உடையதான். அந்த பொன் முறுவல், பொன் சிரிப்பானது, அது மாயை விரட்டி அடிக்கக்கூடியதான். அந்த பொன் சிரிப்புல மயங்கிட்டுனா அந்த முல்லைப்பூ போன்ற பற்கள், கோவை பழம் போல உதறு, எள்ளுப்பூ போன்ற நாசி, அந்த திருவெளிகள், சிவந்த கண்களுடைய அருணோதயம் எப்படி சிவப்பா இருக்கும் பத்தி அருணோதயம், காலையில் இளம் சூரியன், அது மாதிரி அவனுடைய திருவழி அவ்வளவு அழகா இருக்கமா பார்க்கறதுக்கு. சிவந்த கண்கள், நீண்ட திருவழிகள், தாமரிதழ் போன்ற கண்கள். அந்த புருவன் வந்து மன்மதனுடைய வில்லோ அப்படின்னு, அந்த மன்மதன் வில்லோ நழுவ விடும்படியான அழகான புருவமா அந்த வில்லான அந்த புருவமானது அந்த மன்மதுரை வில் போல இருக்குமா, அழகா இருக்குமா. மகரத்வஜஸ்ய, அதாவது மீன் கோடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகிற சொல்லலையா, அந்த மீன் கோடி யாருன்னா மன்மதனுடைய கோடி. அது அவனுடைய அம்பு அப்படியேப்பட்ட அவன் வந்து போர்க்கானை தொடுக்கிறான் இல்லையா, எல்லாருக்கும் காம தொண்டு பண்றான் இல்லையா, அவனே வந்து வில்லன் அழுவ விட்டானான் அவனுடைய புருவத்தை பார்த்து. அந்த புருவங்கள் தியானம் பண்ணணுமா, அப்படிப்பட்ட திருவழிகளை தியானம் பண்ண, பகவானுடைய திருவழிகளை தியானம் பண்ணுமா, கண்ணேரத்தை தியானம் பண்ண, சுறுசுறான கேசங்களை தியானம் பண்ண. அது மேகம் போல அவ்வளவு அழகா இருக்குதான் அந்த கூந்தலானது. பகவானுடைய சுறுசுறான கேசங்களால் 4 பக்கம் வருடுகின்ற அப்படி வருடி இருக்கின்ற அந்த கேசங்களை தியானம் பண்ணணும். காதுல மகர குண்டலம் தியானம் பண்ணணும். கழுத்துல கௌஸ்துப ரத்னம் தியானம் பண்ணணும். அந்த கழுத்து 3 மடிப்புகள் கொண்ட சங்கு போன்ற கழுத்தான், அதுல கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது தான். திரண்ட தோள்களாம், அப்புறம் பொன் வளையங்களாம், மார்பு பதக்கங்களாம், ஹாரங்களாம், கைகளில் தோல் வளையங்களாம், கைகளில் கங்கணங்களாம், விரல்களில் மோதல்களாம், அதேபோல இடுப்புல ஒட்டியானம், மார்பு வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமியுடைய வாசம், திரண்ட தோள்கள், குறுகிய இடுப்பு, மஞ்சள் பட்டாடை, அப்படிப்பட்ட ஒட்டியானம், தங்க ஒட்டியானம், அதுல கோடி அண்டங்களுடைய சாவி சல்னு அப்படி தொங்குறதுதான். அவ்வளோ அழகா அப்படி பளிச்சுன்னு அப்படி எல்லாம் தங்க ரேக்கில் அப்படியே தங்க ஒட்டியானம் அப்படி டால் அடிக்கிறது. அதுல அங்கங்க மணிமணிகளா கோர்க்கப்பட்டு தொங்க விடப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ரூபத்துல பகவானை தியானம் பண்ணும். மார்பு பதக்கங்கள், அப்படிப்பட்ட மார்புல வக்ஷஸ்தலம், அதுல மகாலட்சுமியுடைய சேவை, அவ கையில தாமரை மலை அணிஞ்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், இந்த ரூப லாவண்யத்தை, அப்படிப்பட்ட மஞ்சள் பட்டாடை,
அதில் காலன் சலன் சலன் சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள் அந்த திருவடியில், அந்த 2 கால்களும் சேர்த்து வச்சா மலர்ந்த தாமரிதழ்கள் போல காட்சியளிக்கிறது தான் அந்த விரல்கள்லாம் பார்த்தா திருவடி கமலங்கள்ல. அந்த திருவடியில் அடியில் பார்த்தா சங்கரேகை, சக்கரரேகை, அம்புசரேகை, அம்புஜரேகை, துவஜரேகை, கொடி ரேகை போன்ற ரேகைகள்லாம் டால் அடிக்கிறது தான். ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் சங்கு, சக்கரம், கதை இவையெல்லாம் ஏந்திருக்கிறான் பகவான் சதுர்புஜ சேவையோட. இப்படி பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு தியான யோகத்தை ரொம்ப அழகாக சொல்றார், விஸ்தாரமாக சொல்றார். நல்லா இருக்குது படிக்கும்போது. யாருக்கு தியானம் சித்திச்சோ அதுவே கடைசி பிறவி அவங்களுக்கு. அப்படி இந்த தியானத்துல மக்னம் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த தேகஸ்மரணை விட்டு போயிடுமா, அதுவே அவனுக்கு கடைசி பிறவி. அதுக்கு பிறகு அவர்கள் இந்த உடம்பு நடக்கிறதா போதா எதுவுமே தெரியாதான். அது எப்படி இந்த உடம்பு நடக்கிறதா போதா, உட்காந்துக்குதா ஏந்துக்குதா கூட தெரியாது. எப்படி ஒரு மதுபானம், அதுக்கு ஒரு மதிரா மதாந்தகா அப்படின்னு பதம் சொல்றாரு. மதுபானம் சாப்பிட்டவன் ரோட்ல விழுந்து கிடக்குறான், உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போ ஒன்றுத்துக்கும் உதவாது. அப்படிப்பட்ட மதுபானம் அந்த சரக்கு உள்ள போனாவே இந்த நிலையாடிறானே, பகவானே உள்ள பூந்துட்டான்னு சொன்னா இந்த தேகஸ்மரணை, அந்த தேகாபிமானம் வெளியே போயிடாதா? இந்த போதை அதோட பெரிய போதையாச்சு, பகவானுடைய பக்தி போதை, அந்த பகவானுடைய தியான போதை. அதனால அதை தியானம் பண்றவங்க இந்த தேகாபிமானம் விட்டு போயிடுமா, அவ்வளோ ஆனந்தத்தில் தெளிப்பாங்களாம். அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவி. இந்த உடம்பு உட்காந்துருக்கா எந்திருக்கான பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்பு உழண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவி. ஆனா எப்படி இந்த உலக விஷயங்களை பார்ப்பாங்கன்னா, சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஒரு பொருட்படுத்த மாட்டானோ, விழித்து கொண்டிருப்பான் பொருட்படுத்த மாட்டானோ, அது மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியில இந்த ஞான விழிப்பு அவனுக்கு வந்த பிறகு இந்த உலகங்கள்லாம் ஒரு சொப்னமா பார்க்கறதுன்னு போயினே இருப்பாங்களாம். இது ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இதில் நடக்கிற விஷயங்களும் எல்லாம் சொப்னத்துக்கு சமமானது. இப்ப சொப்னத்துல வந்த விஷயங்கள் நினைவுகள் வருதுப்பா. சொப்னத்துல மூழ்கி இருக்கிறவனுக்கு அது உண்மையா தோணும். ஆனா சொப்னத்திலிருந்து விழித்தெழுந்தவனுக்கு அந்த சொப்னங்கள்ல நடந்த விஷயங்கள் மனசுல சொப்னத்துல புலி தொத்தல் வந்ததே, அது பண்ணி வந்ததே, மலையிலிருந்து கீழே வர மாதிரி இருந்தது, இது மாதிரி சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா இந்த சொப்னம் தான்ற நினைவு அவனுக்கு இருக்கு இல்லையா? இப்பதான் விழித்து கொண்டானே, அந்த சொப்னத்தில் நடந்த விஷயங்களை தியானத்துல வந்தாலும் அது எப்படி ஒரு பொருட்படுத்த மாட்டானோ, அது மாதிரி இந்த உலக விஷயங்களை இவர்கள்லாம் இந்த தியானம் சித்தித்தவர்களுக்கு, பக்தியில முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு பொருத்தப்படுத்த மாட்டாங்களாம். அதனால அந்த உடம்பு உட்காந்துருக்கா ஏந்திருக்கா எதுவுமே அவர்கள் உணர மாட்டாங்களாம். ஏன்னா அவர்கள் உன்னித்திர, இந்த அஞ்ஞானம் என்ற தூக்கத்திலிருந்து எழுந்தவர்கள், அவர்கள்லாம் எழுந்து கொண்டவர்கள், அவர்கள் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் கண்டதும் கேட்டதுமான இந்த விஷயத்தை பொருட்படுத்த மாட்டார்கள். லோக விஷயங்கள் எதெல்லாம் நீ சீரியஸ்ன்னு சொல்றியா அதெல்லாம் கண்டுக்காம போயினே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கடைசி ஜென்மா, சரம கலையவரே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கடைசி ஜென்மான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ லோக விஷயங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? ஒரு சொப்னத்தில் நடந்த விஷயமா பார்த்துன்னு போயினே இருப்பாங்க. அது ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இதை உண்மைன்னு நம்ப மாட்டாங்க. ஏன்னா மாயை விட்டு விலகினவர்கள் அவர்கள், சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நிலைத்தவர்கள் அவர்கள். எப்பொழுதும் அவர்கள் ஆனந்தமா அவர் செஞ்சிருப்பாங்க. எப்படி சதாசிவ பிரம்மேந்திர கைவெட்டது கூட தெரியல, அவர் பாட்டுக்கு பாடின்னு போயினே இருக்காரு. மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சர பாடு பாடின்னு போறாரு இல்லையா? கைவெட்டம் கூட தெரியல. அப்புறமா அந்த கைவெட்டம் அந்த மிளச்சன் கையை தூக்கின்னு வரான், வந்த உடனே அப்படியே ஒட்டி விடுறான், ஒட்டவொடனே அப்படியே ஒட்டின்னு போயினே இருக்காரு பாட்டுக்கு. மறுபடியும் பாட்டு பாடினே போறாரு. அந்த தேக விமானத்தை விட்டவங்க பத்தி அவங்களாம், அதான் அவங்களுக்கு கடைசி ஜென்மான்றதுக்கு அடையாளம். சரி, தடை பூர்த்தி பண்ணிப்போம். அதெல்லாம் படித்தோம்னா நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும் நம்ம மனசு. அதனால தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிற அப்படியேப்பட்ட துஷ்ட சங்கத்தை விட்டு விலகி இது மாதிரி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற இது மாதிரி விஷயங்களை படித்து பேரானந்தத்தை அனுபவிக்கணும். பகவானே குருவாக இருந்து இப்போதான் நான் படித்தேன் இல்லையா? தெய்வம் இஷ்டம் குருஹு சுகிருதா. அவங்கள நான் சுகிருத்தாக இருக்கிறேன், தெய்வமாக இருக்கிறேன், இஷ்ட குருவாக இருக்கிறேன், பிரியனாக இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறேன் அப்படின்லாம், சகாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் நண்பனா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அதனால அவங்கள விட்டு நான் பிரிய மாட்டேன், அவர்கள் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்லாம் இதை அனுபவிக்கிறார் இல்லையா? கஜ்புல வாசுதேவ் சொல்றாரு. இதெல்லாம் படிக்கும்போது எப்படியாப்பட்ட பக்தி உண்டாகுது கிருஷ்ண இடத்துல. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம். நான் இன்னும் பதமா அனுபவிக்கணும்னு ஆசை. ஒரு பொறுமை வேணும், இன்னும் பக்குவம் ஆடையன்னு நான் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக அனுபவிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம்.
இன்னைக்கு சில விஷயத்தெல்லாம் பேசி மூட் அவுட் ஆயிடுச்சு. அதனால இதெல்லாம் ஒன்றும் ஆழ்ந்து அனுபவிக்க முடியல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன். இது எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு படிக்கும் போதே புரியுது பாருங்க. பகவான் புரிய வச்சிருக்கான், பாகவதம் கொடுத்துருக்கான், நம்மளுக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கான். ஆனால் என்னால் தான் பயன்படுத்திக்க முடியல. நல்லா பயன்படுத்திக்கலாம். பகவான் எல்லா கிஃப்டும் கொடுத்துட்டான். ஆனால் நான் ஏன் வெளியே தேடி ஓடுறேன், ஏன் அங்கே போய் இங்கே போய் தேகி நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. இது முட்டாள் தானே இல்லையா? உனக்கு என்ன பூர்ணமாக எல்லாம் கொடுத்துட்டு அப்போ குறைய இருக்கிற மாதிரி ஏன் ஒரு இடத்துல போய் நிற்கணும், அவமானப்படணும்? இதுதான் நான் பண்ணக்கூடிய முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம். பகவானே குருவாக இருக்கலாம், பாகவத்தில் பக்தி கொடுத்துட்டான், பாகவதம் படிக்கும்போது சுவையாக இருக்குது, பகவான் நாமா சொல்லும் போதும் சுவையாக இருக்குது. பல ராகங்களில் பாடி நிறைய நாமாவும் கீர்த்தனை ரொம்ப நேரம் அவர் கணக்கில் நாமா சொல்றதுக்கு ருச்சியை கொடுத்துருக்கான். எல்லாம் கொடுத்த பிறகு அப்புறமா எதுக்கு நம்ம உணர்றதுக்கு நாடணும்? அதான் பகவான் நம்ம மேலே கோவப்படுறதுக்கு காரணமே. என் மேலே கோவப்படுறதுக்கு காரணம் அதான். திட்டுறான், நீ ஏன் அங்கெல்லாம் போற, உனக்கு என்ன குறை வச்சேன், உன்ன இன்னொருத்தரை அண்டி பழைக்கிற மாதிரியே உன்னை வச்சிருக்கேன், இன்னொருத்தரை அண்டி பழைக்காத அளவுக்கு உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கனா இல்லையா? அப்புறம் நீ ஏன் வந்து உனக்கு தெரிய வரும்? அதான் பகவான் கேட்கறான். சரி, ஓகே. சீதாபதி ராம 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 ராம. பக்தர்ல என்னைக்குமே பகவான் விட்டு கொடுக்க மாட்டான் இன்னொருத்தர்களை. அப்போ அந்த பகவானை மீறி நம்ம போறோம்னா பகவானை கோவப்படுவான் கண்டிப்பா. நல்லா அவமானப்பட்டு வாப்போ அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அவமானப்பட்டு வர மாதிரி வேற ஒன்றும் இல்லை. ராம 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 ராம. பகவானுக்கு என்ன ஆசைன்னா என்னை விட்டு நீ போகக்கூடாது, என் கூடவே இருக்கணும். அதான் பகவான் ஆசை. அவன் கதைகளை பேசினே ஆனந்தப்படணும். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சாது மண்டி கி ஜெய். ராம 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 ராம.